அனைவருக்கும் வணக்கம். முதுகலை ஆசிரியர் தமிழ் தகுதி தேர்வுக்கு தயாராக கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இன்றைய அமர்வுல நம்ம 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்துல இயல் 4ல செய்யுள் பகுதியில ஒரு பகுதியை பற்றி தான் இன்றைய பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஏன்னா ஒவ்வொரு இயல்லையுமே உரைநடை இருக்கும், செய்யுள் பகுதி இருக்கும், இலக்கண பகுதி இருக்கும், அதே மாதிரிக்க துணைப்பாட பகுதி இருக்கும். இதுல ஏதாவது ஒரு 3 ஒவ்வொரு இயல்லையுமே கொடுத்திருப்பாங்க. இந்த இயல்ல திருவிளையாடற் புராணம் அப்படின்றது ஒரு செய்யுள் பகுதியில ஒரு பகுதியைத்தான் நம்ம இன்றைய தினம் பார்க்க போறோம். திரு விளையாடற் புராணம் அப்படின்னா அது வார்த்தையை பிரிக்கும் போதே உங்களுக்கு தெரியும். திரு என்றால் உயர்ந்த அப்படின்னு குறிக்கக்கூடிய ஒரு சொல். அது கடவுளுக்கு குறிக்கக்கூடிய சொல். திரு அப்படின்னா உயர்ந்த அப்படின்னா மேன்மையான அப்படின்னு அர்த்தம். அப்ப மேன்மையான கடவுள், அது உயர்ந்த கடவுள். அவர் விளையாடக்கூடிய விளையாட்டு தான் இந்த இடத்துல புராணமா எழுதியிருக்காங்க. ஏன்னா இறைவன் விளையாண்டாரு அப்படின்னா அதுக்கு திருவிளையாடல் அப்படின்னு பேரு. நம்ம திருவிளையாடல் படம் கூட பார்த்திருப்போம். அதுல ஒவ்வொரு சீன்லயும் ஒவ்வொரு இறைவன் அவங்கள நம்பி இருக்கக்கூடியவங்களை எப்படி காப்பாத்துறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்திருப்போம். இந்த திருவிளையாடல் புராணம் அப்படின்ற புராணத்தை யார் எழுதுறா அப்படின்னா பரஞ்சோதி முனிவர் அப்படின்றவர் தான் இதை எழுதியிருக்கார். இப்ப எந்த ஒரு பாடப்பகுதிக்குமே நீங்க போகும்போது இப்ப தமிழ் தகுதி தேர்வு அப்படின்னா நீங்க உங்களுடைய பாடங்களுக்கு படிக்கிற மாதிரிக்கே இங்க தயார் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இங்க ஒரு சிக்கல் இருக்கு. என்ன அப்படின்னா இப்ப ஒரு 100 கொஸ்டின் கொடுத்து டிஎன்பிசியில 100 கொஸ்டின் கொடுத்து அதுல 55 மார்க் எடுக்கிறோம், ஒரு 40% மார்க் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 50% இல்ல ஒரு 40%, ஒரு 60% எடுக்கிறோம் அப்படின்னா எளிமை. வினாக்கள் கூட கூட மதிப்பெண் எடுத்துட முடியும். இங்க அப்படி கிடையாது. எப்படி ரிசர்ச்ல ஆய்வு பண்ணும்போது பார்த்தோன்னா மாதிரிகள் கூட கூட எரர் குறையும். அது மாதிரிக்க இங்க எப்படின்னா வினா ரொம்ப குறைவான வினாக்கள் தான். மொத்தம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வினா 30 வினா தான். 30 வினால முதல்ல இருக்கக்கூடிய 20 வினாக்கு 2 மார்க், அடுத்து வரக்கூடிய 10 வினாக்களுக்கு 1 மார்க் கொடுக்குறாங்க. அப்ப மொத்தம் 50 மார்க்குக்கு தான். 50 மார்க்ல நம்ம ஒரு 40% மார்க் எடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல கொஞ்சம் கவனமா புத்தகத்தை நீங்க வரி பை வரியா வாசிச்சா மட்டும்தான் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். இன்னைக்கு நிறைய சில பேர் சொல்லுவாங்க, இதுல இப்படி படிச்சா பாஸ் பண்ணிடலாம், அதுல அப்படி படிச்சா பாஸ் பண்ணிடலாம். ஆனா ஏற்கனவே நடந்த பிஓ எக்ஸாமினேஷன் டிஆர்பியால் நடத்தப்பட்டிருக்க 3 தேர்வுகள் வினாக்களை நீங்க எல்லாமே பார்த்திருப்பீங்க. அந்த வினாக்கள் அடிப்படையில மட்டுமே இப்ப உள்ள தேர்வை நீங்க பேஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்க பார்க்க வேணும். ஏன்னா எல்லாருமே 10ஆம் வகுப்பு பாட புத்தகத்தை பேஸ் பண்ணி, ஏன்னா உயர்நிலை பாட திட்டம் அப்படின்னா நமக்கு 9th and 10th வருது. அப்ப 10ஆம் வகுப்பு மட்டும்தான் பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர்ல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்டிருக்கு. அதனுடைய அடிப்படையில மட்டுமே உங்க தயாரிப்பு நிலை இருந்துச்சு அப்படின்னா தேர்வுல போகும்போது கடினத்தன்மையை நீங்க சந்திக்க வேண்டியது. அப்ப இந்த பாடத்துல பார்த்தோம் அப்படின்னா திருவிளையாடல் புராணத்துல இந்த இடத்துலயே உங்களுக்கு அதனுடைய அந்த பாடம் அந்த படத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு அதனுடைய பொருள் புரியும். ஸோ இப்ப முதல்ல என்ன அப்படின்னா இதுல இருந்து எப்படி வினாக்கள் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு கேட்பாங்க அப்படின்றதான் நம்மளுடைய கேள்வி. இப்ப தமிழ் எலிஜிபிலிட்டியை பொறுத்தளவு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா எந்த ஒரு செயல் பகுதியா இருந்தாலும் இல்ல உரைநடை பகுதியா இருக்கு, இல்ல துணைப்பாட பகுதி இருக்கு அப்படின்னா ஒருவேளை அந்த ஒரு ஆசிரியர் இருக்காரு அப்படின்னா அந்த ஆசிரியருடைய நூல்வெளி கண்டிப்பா நம்ம படிச்சிருக்கோம். நூல்வெளியில என்ன மாதிரியான வினாக்கள் கேட்பாங்க அப்படின்னா முதல்ல அவருடைய பெயர் என்ன, அவருடைய இயற்பெயர் என்ன, ஒருவேளை தாய் தந்தையருடைய பெயர் குறிப்பிட்டிருக்காங்கன்னா தாய் தந்தையருடைய பெயர் என்ன, அவர் இது தவிர இது ஏதோ ஒரு நூல்ல இருந்து அவருடைய படைப்புல இருந்து ஒரு படைப்பு எடுத்து கொடுக்கப்பட்டதா, அப்ப அது என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அது தவிர அவருடைய இதர படைப்புகள் என்ன, வேற இதுல ஏதாவது இவருக்கு சிறப்பு விருதுகள் வழங்கியிருக்காங்களா, இல்ல இவர் ஏதாவது வேற இதுல பொறுப்பு வச்சிருக்காரா அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ல கேட்பாங்க. ஸோ இதுதான் நூல்வெளியை பொறுத்தது. அப்ப நூல்வெளி புத்தகத்தை விட்டு வெளியில போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா ஒரு இடத்துல மட்டும் நூல்வெளியில புத்தகத்தை விட்டு வெளியில போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரே ஒரு இடம். இப்ப நான் சொன்ன 4 பகுதி சொன்னேன் பத்தியில, நூலாசிரியருடைய பெயர், இயற்பெயர், அவங்க அப்பா அம்மாவுடைய பெயரு, அதே மாதிரி அவருடைய இது இது எந்த படைப்புல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு, அப்புறம் அவருடைய இதர படைப்பு. இந்த இதர படைப்புகள் வருது பத்தியலா, இந்த இதர படைப்புகள்ல அவங்களுக்கு இதுல கொடுக்கப்பட்டதை தவிர நிறைய படைப்புகள் இருக்கு அப்படின்னா அதுல இருந்து வினாக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா பட் தமிழ் எலிஜிபிலிட்டியை பொறுத்தளவு அந்த அளவுக்கு டீப்பா போக மாட்டாங்க. பட் இருந்தாலும் புத்தகத்துல உள்ளதை தெளிவா படிச்சு அது நம்மளுக்கு ரொம்ப துணை உள்ளதா இருக்கும் உங்க எக்ஸாமினேஷன்ல. ஸோ இப்படிதான் உங்களுக்கு கேட்பாங்க. அது மாதிரி விருதுகள் அவர் வாங்கிட்டாரு அப்படின்னா நம்ம கொடுத்துருவோம். எந்த ஆண்டு அந்த விருது வழங்கியிருக்காங்க, எந்த படைப்புக்காக வழங்கியிருக்காங்க அப்படின்னு. ஒரு சாகித்ய அகாடமி விருது வாங்குறாரு அப்படின்னா ஒரு 10 மத்திய அரசு வழங்கக்கூடிய ஒரு விருது, நல்ல படைப்பாளிகளுக்கு வழங்கக்கூடிய ஒரு விருது. அப்ப அவர் ஏதோ ஒரு படைப்புக்கு தான் வாங்கியிருப்பாரு. அப்ப அந்த எந்த படைப்புக்கு அவர் அந்த சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு அப்படின்றத பார்க்கணும். அப்புறம் இவர் ஏதாவது ஒரு இடத்துல பணி புரிஞ்சிருக்காரு அப்படின்னா அது சிறப்பு இருக்கு அப்படின்னா அந்த சிறப்பை பத்தியும் உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்பாங்க. சரியா?
அப்ப இந்த இடத்துல பரஞ்சோதி முனிவர் தான் இந்த திருவிளையாடல் புராணம் அப்படின்ற ஒரு புராணத்தினுடைய ஒரு விரிவும் சிறப்பும் கொண்டதா இருக்கக்கூடியத பத்தி அவர் பேசுறார். இந்நூல் வந்து எதுல இருந்து எடுத்திருக்காங்க, அதாவது இந்த திருவிளையாடல் புராணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடப்பகுதியை எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாளவாய் காண்டம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 காண்டங்கள். காண்டங்கள் அப்படின்னா பெரியது அப்படின்னு பொருள். இந்த 3 காண்டங்கள்ல இருந்து 64 படலங்கள் அதுல இருக்கு மொத்தம். இது சப்பகுதி. எப்படி திருக்குறளை வந்து நம்ம வந்து முதல்ல வந்து பிரிவுகளை 3 முப்பெரும் பிரிவுகளாக பிரிப்போம். அதுக்கடுத்து அதுக்குள்ள வந்து இயல்களாக பிரிப்போம். அந்த இயல்களுக்கு உள்ள போகும்போது அதிகாரமா பிரிப்போம். அதிகாரத்திலிருந்து குறளா பிரிப்போம். அது மாதிரிக்கே வந்து இங்க ஒரு பகுப்பு செஞ்சிருக்காங்க. இதுல வந்து 3 காண்டங்கள் இருக்கு. எப்படி அங்க வந்து அறத்துப்பால், பொருள்பால், காமத்துப்பால் சொல்றோமோ அது மாதிரி இந்த இதுல வந்து 3 காண்டங்கள். 3 காண்டங்கள்ல 64 படலங்கள். இது முக்கியமான வினாக்களை கேட்பதற்கு வாய்ப்பு. இது முதல்ல எதுல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா, மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாளவாய் காண்டம் என்ற 3 காண்டங்கள், 64 படலங்கள். ஆனா 64 படலங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட படலத்துல மட்டும்தான் இதை எடுக்கிறாங்க. சரியா? ரைட். அப்ப பரஞ்சோதி முனிவர் அப்படின்றவர் வந்து அவர் பிறந்த ஊர் எது அப்படின்னா, திருமறைக்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி தான். திருமறைக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆக்சுவலா இப்போ உள்ள பேர் வந்து நம்ம வந்து அதுக்கு என்ன பேர் சொல்றோம்னா வேதாரண்யம். அன்னைக்கு ஊர் பேர் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிறப்பினுடைய அடிப்படையில தான் திரு அப்படின்னா உயர்ந்தது, மறைந்து இருக்கக்கூடிய ஒரு காடு. அப்ப திருனா உயர்ந்தது, இறைவன் மறைந்திருக்கக்கூடிய காடு அப்படின்ற ஒரு பொருள்ல தான் அவங்க பேரே சூட்டுறாங்க. ஆனா இன்னைக்கு அது வந்து வேதாரண்யம். அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா திரு அப்படின்னா உயர்ந்த, இறைவன் மறைந்திருக்கக்கூடிய காடு இருக்கக்கூடிய பகுதி இருக்கிறதுனால அதுக்கு பேர் வந்து திருமறை காடு அப்படின்ற பேர் வச்சிருக்காங்க அப்ப அந்த காலத்துல. அப்ப அதுல வேதாரண்யம் இப்ப இருக்கக்கூடியது வேதாரண்யம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இவர் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர் அப்படின்னா 17ஆம் நூற்றாண்டு சார்ந்தவர். 17ஆம் நூற்றாண்டு ரொம்ப கிடையாது, நம்மளுக்கு நியர்ல. நம்ம இப்ப 21ஆம் நூற்றாண்டுல இருக்கோம். சோ அப்ப ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நூற்றாண்டு தான். ஒரு 17ஆம் நூற்றாண்டு அப்படின்றது ஒரு ரொம்ப பாஸ்ட் கிடையாது. ஒரு 10ஆம் நூற்றாண்டு, 9ஆம் நூற்றாண்டு சொன்னோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஃபார் அவேல இருக்கு அப்படின்னு அர்த்தம். இவர் ரொம்ப சிவபக்தி உடையவர். யாரு? இந்த நூலை படைக்கக்கூடியவர் வந்து பரஞ்சோதி முனிவர். அவர் பேரே வந்திருக்கு. பரஞ்சோதி முனிவர். முனிவர்னா என்ன அர்த்தம்? அப்ப இறைபக்தி உள்ளவர். இப்ப அவர் சைனவமா, வைணவமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர் சைவ மதத்தை சார்ந்தவர் அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா சிவபக்தி அப்படின்றது நமக்கு தெரியுது. இவருடைய மற்ற படைப்புகள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இப்ப இந்த பரஞ்சோதி முனிவருடைய இந்த திருவிளையாடல் புராணம் தவிர, அவர் வேதாரண்ய புராணம். அவரு பிறந்த ஊரை வச்சே ஒரு புராணம் எழுதுறாரு. ஏன் இதை நான் ஷார்ட்கட்டா சொல்றேன் அப்படின்னா, சில இடத்துங்கள படைப்புகளை நம்ம மறந்துடும். அப்ப படைப்புகளை ஏதாவது ஒரு நிமானிக்ஸ் வச்சுதான் நீங்க குறிப்புப்படுத்திருக்கீங்க அப்படின்னா, சும்மா ஜென்ரலா ஒரு 4 தடவை 5 தடவை அந்த வாசிச்சு விட்டாவே, இந்த மாதிரி பாடத்தை கேட்டுட்டு பொருள் புரிஞ்ச பிறகு நம்ம ஒரு 5, 6 தடவை வாசிச்சு விட்டாவே என்ன கொஸ்டின் எங்கிருந்து எடுத்தாலும் நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். அப்ப வேதாரண்யம் அவர் பிறந்த ஊர். அது அதனுடைய அடிப்படையில ஒரு புராணம். அங்க இருக்கக்கூடிய இருக்கு. அங்க வந்து இறைவனை உரையக்கூடியவர் யாரு? சிவபெருமான். அந்த சிவபெருமானை பற்றியான பாடலை தான் அவர் அந்த புராணத்திலையும் பாடியிருப்பார். அடுத்து திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா. திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா அப்படின்றது. இப்ப திருவிளையாடல் போற்றி கலிவெண்பான்னா, இப்ப நீங்க பாருங்க, இது எல்லாமே புராணம் சார்ந்தது. இறைவனை புகழ்ந்து பேசக்கூடியது. இறைவன் ஆடக்கூடிய திருநடனங்களை பற்றி பேசக்கூடியது அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்ப திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா அப்படின்றது என்ன அப்படின்னா, அதுவும் வந்து ஒரு புராணம் சார்ந்த ஒரு விஷயம். ஏன்னா இந்த பேரை தழுவியே அதுவும் வந்து. அதனால இதையும் நம்ம ஈஸியா மறக்க முடியாது. ஏன்னா திருவிளையாடல் புராணம் எழுதின அதே பரஞ்சோதி முனிவர் தான் திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா. திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா என்பது இறைவனை போற்றி பாடக்கூடிய அந்த கலிவெண்பா அப்படின்றதை அவர் எழுதுறார். அடுத்து மதுரை பதிற்று பத்தந்தாதி. எப்படி வந்து அந்தாதி அப்படின்றது அபிராமியை பற்றி பாடக்கூடிய, அது இறைவனை பற்றி பாடக்கூடிய பாடல் அப்படின்றது நம்ம ஏற்கனவே தெரியும். அது மிகவும் புகழ்பெற்ற ஒரு பாடல் அந்தாதி அப்படின்றது. அதே மாதிரி இந்த இடத்துல இவர் வந்து மதுரை பதிற்று பத்து அந்தாதி அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் அந்தாதி அப்படின்றது ஏதோ ஒரு இறைவன் குறித்தான ஒரு புகழப்பட்டு தான் இங்கேயும் பாடுறாங்க. இப்ப மதுரை பதிற்று பத்து அப்படி அந்தாதி அப்படின்னா அது மேக்சிமம் வந்து மதுரையினுடைய மீனாட்சி அம்மனை சார்ந்து கூட அந்த படைப்புகள் படைக்கப்பட்டிருக்கலாம். அப்ப இது கோடு வேர்டுக்காக நான் சொல்றேன். சரியா? அப்ப இதெல்லாம் இவர் இயற்றிய வேறு நூல்கள். அப்ப இதை பொறுத்தளவு நம்ம வந்து ஒரு இறைவன் சார்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது இவருடைய படைப்புகள் எல்லாம். ஏன்னா இவர் வந்து ஒரு முனிவர் அப்படின்றத சொல்லிட்டாங்க தெளிவா. ஓகே, இப்ப நூல்வெளியை பொறுத்தளவு நம்மளுக்கு தெளிவா தெரிஞ்சிச்சு இவருடைய சிறப்பு என்ன. வேற ஏதாவது ஒரு விருது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதனால வந்து ரொம்ப ஷார்ட்டா தான் நம்ம. அடுத்து ஒரு நூல்வெளியை முதல்ல நீங்க எந்த பாடப்பகுதியை படிக்க போறீங்களோ அதனோட நூல்வெளியை முதல்ல தெளிவா படிச்சுக்கணும் எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல.
நூல்வேலி முடிஞ்ச உடனே அடுத்து நீங்க எதுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதனுடைய என்ட்ரன்ஸ்ல நுழையும் முன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டம் கட்டியே கொடுத்துருப்பாங்க எல்லா பாடத்திலையுமே. அது செயலா இருக்கட்டும், துணை பாடமா இருக்கட்டும், உரைநடை பகுதியா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நுழையும் முன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது ஆக்சுவலா என்ட்ரன்ஸ் அப்படின்றது. இப்ப இந்த இந்த பாடத்துக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கும் அப்படின்னா, இந்த பாடத்துல சொல்லக்கூடிய பொதுத்தன்மைகளை இங்க குறிப்பிட்டிருப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஆசிரியர் வகுப்பறைக்கு செல்றாரு அப்படின்னா, அவருக்கு வந்து எது கைடு அப்படின்னா, அவர் வந்து லெசன் பிளான் தான் அவர் வச்சிருப்பார். இந்த லெசன் பிளான்ல ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா, ஒரு மாணவர்களுக்கு கற்றல் கற்பித்தல் பணியில முதல்ல அவங்களை எப்படி தயார்படுத்துறோம். ஏன்னா இப்ப நேரடியாக ஒரு ஆசிரியர் ஒரு பாடத்துக்கு போகும்போது, இப்ப ஒரு தாஜ்மஹாலை பற்றி நடத்துறாரு அப்படின்னா, நேரடியா தாஜ்மஹாலுக்கு போகணும். நீங்க எந்தெந்த ஊருக்குலாம் போயிருக்கீங்க? அதுல யாராவது ஒருத்தன் தாஜ்மஹாலுக்கு போனோம்னு சொன்னாங்கன்னா, அப்ப தாஜ்மஹால் எங்க இருக்குது? அது எதுக்காக யாருடைய நினைவா கட்டப்பட்டிருக்கு? அப்படின்னு சொன்ன பிறகுதான் அவர் ஸ்பெசிபிக்ல போவார். இது வந்து ஒரு தயாரிப்பு நிலையம். அப்ப இந்த இந்த திருவிளையாடல் புராணம் என்று சொல்லக்கூடிய பரஞ்சோதி முனிவரால் எழுதப்பட்ட இந்த அதில் உள்ள சொல்லக்கூடிய சிறப்புகளை பற்றி பொதுத்தன்மையோடு இங்க பதிவு செஞ்சிருக்கோம். அதுதான். இப்ப நீங்க பொதுவா ஜென்ரலா சொல்லுவாங்க தெரியுமா? நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க. இது ஆதி காலத்துல இருந்தே இது தமிழர்கள் சொல்லிக்கிட்டே வரக்கூடிய ஒரு சொல். அதாவது கட்டூருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இப்ப எல்லாருமே சொல்லுவாங்க. நல்லா படிச்சேன்னா நீ நல்ல பெரிய நீ போற இடத்துக்குலாம் சிறப்புடா அப்படின்னு. ஆனா கட்டோருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு அப்படின்றத இது ஆதி காலத்துல இருந்து நம்மளுடைய தமிழ் சமூகம் இதை சொல்லிட்டு வருது. ஆனா இப்ப எதை வச்சு சொல்லியிருப்பாங்க? இந்த சமூகத்துல பார்க்கக்கூடிய ஏதோ ஒரு செயல அடிப்படையில தான் அவங்க இதை சொல்ல முடியும். அப்ப அந்த காலத்துல வந்து மன்னர் ஆட்சி இருந்துச்சு. அப்ப மன்னர்கள் தான் ஆண்டது. அந்த காலத்துல மன்னர்கள் வந்து வந்து தன்னை தான் நாடி வந்து தன்னை பாடக்கூடிய, புகழக்கூடிய புலவர்களுக்கு பரிசில் வழங்குறது அப்படின்றது. அந்த பரிசை எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒருவேளை அந்த புலவருடைய படைப்புகள்ல ரொம்ப வியந்து அந்த மன்னன் இருந்தார் அப்படின்னா, அவரு 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 நீ உன்னுடைய கண் பார்வை எங்கெல்லாம் இல்ல நீ எவ்வளவு தூரம் நடந்து போறியோ அந்த இடத்தெல்லாம் நீ எடுத்துக்க அப்படின்னு. அந்த அளவுக்கு தன்னுடைய வளத்தை வந்து வாரி வழங்கி கொடுத்தது. ஆனா எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு புலவர் வந்து அரசனை புகழ்ந்து பாடினா தான் கொடுக்கணும்ன்ற கிடையவே கிடையாது. நீங்க நிறைய வரலாறு தெரியாதவங்க இந்த மாதிரி சரியா தப்பா சொல்லுவாங்க. அதாவது வந்து புலவர் புலவர் என்பவர் வந்து வறுமையில உள்ளவர் தான். நீங்க அந்த காலத்துல வாழ்ந்த புலவர்லாம் வறுமையில இருந்திருக்காங்க. பட் இந்த காலத்துல புலவர்கள் யாரும் வறுமை இல்ல. நல்ல படைப்பாளிகளா இருந்தா அவங்களுக்கு அரசினால் தமிழக அரசினால் கொடுக்கக்கூடிய உயரிய விருது இருக்கு. மத்திய அரசினால் கிடைக்கக்கூடிய உயரிய விருது இருக்கு. அவங்களுடைய படைப்பின் மூலமாக அவங்க பெறக்கூடிய அந்த நூல் வந்து அரசுடைமையாக்கப்படுகின்ற பொழுது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை அப்படின்றது பார்த்தோம்னா பெரிய தொகையா தான் இருக்கு. அதனால இப்ப இருக்கக்கூடிய புலவர்கள் வந்து படைப்பாளிகள் வந்து நம்ம புலவர்கள் சொல்றத விட படைப்பாளிகள் அப்படின்றவங்களை வந்து நம்ம ஒரு பெருசா வந்து ஏழையா இருப்பாங்க அப்படின்னு. அந்த காலத்துல ஏழை தான் இருந்திருக்காங்க. ஆனா அந்த புலவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய வறுமையின் காரணமாக தன்னுடைய குடும்பத்திற்கான ஆதாரமாக இருக்கக்கூடிய பொருளுக்காக கூட அங்க அரசரை போய் பாடுறாங்க அப்படின்னா, அதுக்காக மட்டும் அவங்க பாடல. அவங்களுடைய சிறப்பே என்ன அப்படின்னா படைப்பாளி தான் அவங்க. ஆனா தன்னுடைய அஹ், அந்த இதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த அரசரிடம் சென்று புகழ் பாடுறாங்க. அவங்களை உங்களை பார்த்து சிறந்து பாடும்போது அவர் மனம் மகிழ்ந்து அவருக்கு ஏதோ பொருளை கொடுக்குறாரு அப்படின்னு. அரசரும் வந்து இவர் வந்து வறுமையில இருக்காரு அப்படின்றக்காண்டி கொடுக்குறாரு தவிர, அது எப்போதுமே உழைப்பு இல்லாமல் வரக்கூடிய ஊதியம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி அரசர் வந்து சும்மா கொடுக்க மாட்டார். அப்ப அவரை புகழ்ந்து பாடுறது அப்படின்றதுக்காக தன்னை புகழ்ந்து பாடினான் என்பதற்காக அவர் பொருள் கொடுப்பதில்லை. அந்த உண்மையான மன்னன் என்ன பண்ணுவார் அவர் வறுமையின் காரணமாக அந்த பொருளை கொடுக்குறாரு. அதுதான். அப்ப இதைத்தான் இங்க வந்து நுழைமுறையில கொடுத்துருக்காங்க. கற்றோருக்கு சென்றமெல்லாம் சிறப்பு செய்வது தமிழ் கூறும் நல்லுலகம். நம்மளுடைய தமிழ் நல்லுலகமே என்ன அப்படின்னா நல்ல உலகம் தமிழ் உலகம். அந்த உலகம் வந்து எந்த இடத்துல கற்றோர் வந்தாலும் அவங்களுடைய அவங்க பெற்றிருக்கக்கூடிய கல்விக்கு யார் பெற்றிருக்காங்களோ அவங்களுக்கு சிறப்பாக மரியாதை செய்யக்கூடியவங்க அப்படின்றதா. எப்படி விருந்தோம்பல் விருந்தும் போற்றும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? ஒருத்தன் தன்னிட்ட இருக்கக்கூடிய அஹ் தன்னுடைய வாளை கொண்டு அங்க அடமானம் வச்சுட்டு அது மூலமா வரக்கூடிய தொகையை வச்சுக்கிட்டு அந்த அந்த விருந்தினருக்கு உபசரிப்பு செய்வான். நீங்க இது வந்து பார்த்தோம்னா நம்முடைய புறநானூற்று பாடல்கள் எல்லாம் பார்த்திருப்போம். இதை பத்தி ஏற்கனவே ஒரு இதுல விருந்தும் போற்றும் அப்படின்றதுல பார்த்தோம். அப்ப இன்னொன்னு என்ன அப்படின்னா, இது மட்டும் இல்ல. ஒரு சிறப்பை பத்தி சொல்றாங்க. இது வந்து உங்களுக்கு முக்கியமா கொஸ்டின்ல கேட்கப்படக்கூடிய இந்த பகுதி. அதாவது அரசரும் புலவருக்கு கவரி வீசுவார் அப்படின்னு. இது வந்து கட்டம் கட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு முக்கியமான ஒரு இது. இது எந்த இடத்துல ஒரு நிகழ்வு நடந்ததா சொல்றாங்க அப்படின்னா, ஆஹ் தருமபுரி அப்படின்றது. இப்ப அந்த பேர் வந்து தருமபுரி. அந்த இடத்துல வந்து ஒரு மன்னனுக்கு வந்து ஒரு புலவருக்கு வந்து அவர் கவரி வீசுறார். அதை பத்தியும் அவர் சொல்லியிருக்காங்க. அதுல சொல்லப்படக்கூடிய தகவலுடைய அடிப்படையில உள்ள பொதுத்தன்மை தான் இங்க கொடுப்பாங்க. அது முக்கியமானது. எந்த புலவர் எந்த மன்னன் அப்படின்றத பத்தி பின்னாடி நம்ம பார்ப்போம்.
கண்ணுக்கு எட்டிய திசை வரை தெரியும் நிலங்களை எல்லாம் புலவருக்கு கொடையாக கொடுத்திருக்காங்க. அப்ப பாருங்க, கண்ணுக்கு எட்டு திசையில இதெல்லாம் வந்து கொடுத்திருக்காரு. இதே இது நீங்க இன்னொரு ஒரு உதாரணம் கேட்டிருப்பீங்க. அவை மூதாட்டி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு உடல்நிலை சரியில்லை. அப்ப வந்து தன்னுடைய மருந்துக்காக ஆட்டுப்பாலை வந்து இல்ல கலந்து அந்த மருந்து சாப்பிடணும்னு சொன்ன உடனே அது அரசன்ட்ட போய் ஆட்டுப்பால் கேட்கும்போது அவர் தங்கத்துல செஞ்ச ஆட்டுப்பால் கொடுத்தாராம். தங்கத்துல செஞ்ச அப்ப அந்த இது வந்து நான் கேட்டது ஆட்டுப்பால் கேட்கிறேன், நீ வந்து இதை கொடுக்குறியா? தங்க மடியில இருக்கக்கூடிய அந்த தங்கத்துல செஞ்ச, ஏன்னா நம்ம சிரிச்ச ஆடை அந்த அம்மா எதை கேட்குதுன்னு அவங்களுக்கு புரியல. அப்ப போல மன்னர்கிட்ட கூப்பிட்டு அமைச்சர்கிட்ட கூப்பிட்டு கேட்கிறாரு மன்னன். அப்ப அப்ப நம்ம வாட்டுக்குள்ள வந்து ஆட்டுக்குட்டி கொடுத்தோம்னா அவங்க அந்த அம்மா வந்து வேற மாதிரி சொல்லிடுவாங்க, அதனால வந்து தங்கத்துல செஞ்சு கொடுத்துருவோம் சொல்லிட்டு தங்கத்துல செஞ்சு நான் சுரக்கக்கூடிய ஒரு ஆடு கேட்டா நீ எதை கொடுக்குற அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பாடலிய ஒரு இதா பேசுவாங்க. அப்ப இதே மாதிரி தான் அப்ப கொடுக்குறாங்க. அப்ப இறைவனும் அப்புறம் இது மட்டும் இல்லாம நீங்க நிறைய இந்த திருவிளையாடல் புராணங்கள் மற்றதெல்லாம் பார்த்தோன்னா நம்மளுக்கு ரொம்ப திருவிளையாடல் ரொம்ப இந்த தருமி என்பவர் வந்து இறைவன்கிட்ட போய் கேட்டு ஒரு பாடல் வந்து உண்மையிலே வந்து பாண்டிய மன்னனுக்கு ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம் வருதுன்னா, பெண்களுடைய கூந்தல் வந்து இயற்கையிலே மனம் பொருந்தியதா மனம் இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம் அவருக்கு வருது. வந்தவனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த இதை வந்து அறிவிக்கிறாரு. இதை எனக்கு தீர்த்து வைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு பரிசு வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதை வந்து தருமி வந்து இது நமக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறைவனுக்கு சிவனுக்கு வழிபாடு செய்யக்கூடியவர். அவர் இறைவன்கிட்ட வேண்டுறாரு. அப்ப இறைவனே வந்து ஒரு பாடல கவியை இயற்றி அவர்கிட்ட கொடுத்து நீ போய் வாங்கிட்டு வா. அப்ப இவர் போறாரு. போய் அங்க போய் கொடுக்கும்போது ஓகே, மன்னனுக்கும் வந்து ஓகே ஆகி அந்த இதுல வந்து சரியா பொருள் சொல்லிட்டேன், எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பரிசை எடுத்து கொடுக்க போறோம். அந்த அவை தலைமை புலவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நிறுத்துங்க மன்னா, அதுல வந்து குற்றம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்ப உடனே அந்த இடத்துல இருந்த தருமி வந்து அதுக்கு சரியான விலகு கொடுத்துட்டு, ஏன்னா படைப்பு அவர் படைச்சது இல்லைல்ல, அது இறைவன் படைச்சிருக்கேன். அப்ப இறைவன்கிட்ட போய் முறையிட்டாரு. இப்படி எனக்கு வந்து சொல்லிட்டாங்க, அதனுடைய பொருளை சரியா சொல்லிட்டு எடுத்து போக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இறைவனே அங்க வர்றாரு. வந்த உடனே இந்த கதையில இறைவன் சொல்லும்போது அப்ப சொற்குற்றமா பொருள் குற்றமான அது ஒரு பெரிய விவாதம் நடக்குது. அப்ப நக்கீரன் வந்து மீண்டும் மீண்டும் வந்து அது வந்து குற்றமே அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப சிவபெருமான் வந்து ஒரு ஒரு டயத்துல வந்து என்னன்னா அவருக்கு அளவுக்கு மீறிய கோவம் வந்துரும். கோவம் வந்த உடனே அவர் தன்னுடைய மூன்றாவது கண்ணான தான் இறைவன்றது அவங்களுக்கு தெரியாதுல்ல. அதனால மூன்றாவது கண்ணான நெற்றிக்கண்ணை வந்து திறக்கும் போது அந்த நக்கீரன் வந்து எரிஞ்சுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த காலத்துல இறைவன் வந்து புலவர்களுக்கு அந்த அளவுக்கு தூதுவா போயிருக்காங்க. அவங்க ஏதாவது வருத்தப்பட்டு இறைவன்ட்ட போய் மன்றாடுறாங்க அப்படின்னா, அந்த குற்றத்தை செய்த செயல் யார் அப்படின்னா, அந்த மன்னனுக்கு தண்டனை வழங்கும். இதுவும் அதே மாதிரி தான். இறைவன் வந்து அங்க வந்து அந்த மன்னன் வந்து இவருக்கு மரியாதை கொடுக்கலன்னு சொன்னோன்னே, இடைக்காட்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு புலவர் அவர் போய் பாட போடுறாரு. இந்த இடைக்காட்டருக்கு மரியாதை செய்யறதுனால, அந்த இறைவன் அந்த மன்னன் வாழக்கூடிய பகுதியில இருக்கக்கூடிய சிவபெருமான போய் வழிபட்டு, இந்த மாதிரி என்னை அவர் பழிக்கல, உன்னையும் உன் இடப்பக்கத்துல இருக்கக்கூடிய தேவியையும் தான் அவன் பழிக்கிறான். அதனால அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபத்தோடு, ஒரு சினத்தோடு பாடிட்டு போறார். அப்புறம் அவர் மேல் கொண்ட அன்பினாலையும் தான் இவர் என்ன பண்றாருன்னா, அந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு புலம்பெயர்றாரு. அப்ப அங்க காணாமே அப்படின்னு சொல்லும்போது தான், அரசர் எங்க இறைவனை காணோம். இறைவன் வந்து தன்னுடைய ஞானம், அதாவது அந்த இடத்துல மறைஞ்சிட்டாரு அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, சிவலிங்கம் என்பது ஞானத்தினுடைய வடிவம். ஞானம் என்பது விஸ்டம். அதனுடைய வடிவம். அதை தன்னை மறைச்சுக்கிறாரு அந்த இடத்துல இருந்து. அப்ப மறைச்ச உடனே இவர் காணாமன்னு சொன்ன உடனே, அப்ப என்ன குற்றமோ அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா இறைவன் போய் சோ இந்த மாதிரி தான் அங்க பொறுத்தருக்கு கருத்தை தான் இங்க சொல்றாங்க. அறிவில் சிறந்த புலவருக்கு தூது செல்வோம். அறிவில் சிறந்த புலவர்னா மன்னனே தூது போவார். சாரி, மன்னன் தூது இல்ல. யார் தூது போவா? கடவுளே தூது போகக்கூடியது அப்படின்றது. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றது இந்த நுழையும் முன் அப்படின்னா, இல்ல இந்த பாடம் என்ன சொல்ல வருது பொதுத்தன்மை அப்படின்னா, புலவர்களுடைய அறிவு பெருமையை உணர்த்துபவர். இறைவன் உணர்த்துவாரு. ஆனா இந்த இடத்துல உணர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன? அப்படிதான் நம்மளுடைய தமிழ் சமூகம் வளர்ந்திருக்கு. தமிழ் கூறும் நல்லுலகம் அப்படின்றது அறிவு பெருமைய புலவர்களுக்கு போட்டியிருக்காங்க. அவங்கள புகழ்ந்திருக்காங்க அப்படின்றத சொல்லப்படுது. இதுதான் இந்த நுழைமுன்ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நுழைமுன்ல இருந்து ஏதாவது கருத்தை சொல்லியே அவங்க கொஸ்டின் கேட்கலாம். சரியா? ரைட். இப்ப இது வந்து இந்த திருவிளையாடல் புராணம் அப்படின்றது வந்து நம்ம சொன்னோம். எதுல இருந்து எடுக்கப்பட்டது? 3 காண்டங்கள்ல இருந்து எடுத்திருக்காங்க. அதுல வந்து எந்த காண்டத்துல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, 64 படலம் இதுல இருக்கு. அதுல காண்டம் வந்து திரு ஆலவாய் காண்டம் என்று சொல்லக்கூடிய 3வது காண்டம். 3 காண்டத்தை பத்தி சொன்னோம் இந்த இடத்துல. என்ன காண்டம்? மதுரை காண்டம், கூடர் காண்டம். கூடர் நகர் அப்படின்றது மதுரை பக்கத்துல இருக்கக்கூடியது. ட்ரெயின் திருச்சியில இருந்து வர்றோம் அப்படின்னா கூடல் நகர்ல நின்றுட்டு தான் அடுத்து மதுரைக்கு வரும். கூடல் நகர் நின்றுச்சு அப்படின்னா மதுரை வந்துருச்சுன்னு அர்த்தம். அடுத்து வந்து மதுரைக்கு வரும். அதுக்கடுத்து திருவாளர். அப்ப 3வது காண்டத்துல இருந்து அப்ப இதையும் கொஸ்டின்ல கேட்பாங்க. இது வந்து எத்தனாவது காண்டத்துல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா 3வது காண்டத்தில் இருந்து. அந்த காண்டத்துடைய பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா திருவாலவாய் காண்டம் அப்படின்னு. அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. திருவாலவாய் காண்டம் அப்படின்ற பகுதியில இருந்து அவங்க எடுக்கிறாங்க 3வது.
இதனுடைய படலம் அப்படின்னு சொல்லும்போது 64 மொத்தம் வந்து 64 படலம் இங்க நம்ம பார்த்தோம். 64 படலத்துல இது எத்தனாவது படலம் அப்படின்னு பார்த்தோம்னா 56வது படலம். 56வது படலம். இதுல பாடக்கூடிய பாடல்களுடைய அந்த எந்த பாடல் எண் அப்படின்னு கேட்கலாம். பாடல் எண்ணு கூட கேட்டாங்க. இது 56 படம். இது இந்த படலத்துக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க அப்படின்னா, இடைக்காட்டான் பிணக்கு தீர்த்த படம். இடைக்காட்டான் என்பவர் யாரு? ஒரு புலவர். இடைக்காட்டான் அப்படின்றவர் ஒரு புலவர். அந்த புலவருடைய பிணக்குனா சினம். அவர் வந்து கோவப்பட்டு வர்றார். மன்னன்ட்ட போய் நான் பாடுறேன். ஆனா மன்னன் எனக்கு மரியாதை தரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் இறைவன்ட்ட வேண்டுறாரு. அப்ப இறைவன்ட்ட வேண்ட உடனே இறைவன் அவர் மேல அருள் கொண்டு அன்பு கொண்டு அவர் அந்த இடத்தை அவரு மன்னருக்கு உணர்த்துவதற்காக அந்த இடத்தில் இருக்கு தன்னை மறைத்துக் கொள்கிறார். அப்ப மீண்டும் வந்து மன்னன் இறைவனிடம் வேண்டுகின்ற பொழுது அவனுடைய தவற்றை உணர்த்தி அந்த மன்னனுக்கு இடைக்காட்டருக்கு மீண்டும் அவன் வந்து நல்ல பொருளும் பொண்ணும் பொருளும் கொடுத்து அவனை ஆராதிக்கிறான் அப்படின்றதான் இந்த இடம். அதனுடைய தீர்த்தம்னா தீர்த்து வைத்த படலம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இடைக்காட்டானுடைய பிணக்கு தீர்த்த படலம் 56 படலத்துல இருந்தா இதை எடுத்திருக்காங்க. இந்த பாடத்தை எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சோ இதனுடைய சுருக்கம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்ப நீங்க வந்து பொதுவா வந்து இந்த இடத்த வந்து எதுக்காக நம்ம இதனுடைய சுருக்கத்தை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இதுல வரக்கூடிய யார் எந்தெந்த பேர் சொல்ற இப்ப இடைக்காட்டார்னா அவர் ஒரு புலவர். இவர் வந்து ஆக்சுவலா கபிலருடைய நல்ல நண்பர். கபிலர் மீது ரொம்ப அன்பு கொண்டவர். அதனால இடைக்காட்டார் அப்படின்றவர். அப்ப கபிலரை பத்தி கேட்கலாம். இல்ல இது எந்த மன்னன், எந்த இடத்துல நடக்கக்கூடிய நிகழ்வு, எந்த இறைவன் தன்னை மறைத்துக் கொள்கிறார் அப்படின்ற அடிப்படையில தான் கொஸ்டின் கேட்பாங்க. அதனால முதல்ல ஒரு தடவை வாசிச்ச பிறகு நான் இப்ப இந்த பகுதியினுடைய பிற்பாட்டிலேயே உங்களுக்கு வந்து என்ன வினாக்கள் இதுல இருந்து கேட்கலாம் அப்படின்ற ஒரு யூகத்துல ஒரு அடிப்படையாக ஒரு ஒரு 20-25 கொஸ்டின் சொல்றேன் இந்த பாடம் முடியும் போது, இந்த பகுதி முடியும் போது. சரியா? அதுல நீங்க பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் அதுல எப்படி வினாக்கள் கேட்கறாங்க. அப்ப நம்ம எப்படி தயார்படுத்தோம். ஒரு தடவை நல்லா வாசிச்சுட்டு 2 தடவை வாசிச்ச பிறகு 3வது தடவை நீங்க முக்கியமான பகுதியில நோட்ஸ் பண்ணா எடுத்தா போதும். சோ இது வந்து பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்த குலேச பாண்டியன். இவருடைய பேர், இந்த மன்னனுடைய பேர் என்னன்னா குலேச பாண்டியன் அப்படின்ற ஒரு மன்னன். இந்த மன்னன் ஆக்சுவலா உண்மையிலேயே தமிழ்ல புலமை மிக்கவர் அப்படின்றது அந்த காலத்துல இருந்திருக்காரு. இந்த குலேச பாண்டியன் சில மன்னர்கள் வந்து தமிழ்ல ரொம்ப புலமை மிக்கவர். அதனால அவங்களே வாலண்டரியா வந்து புலவர்களை வர சொல்லி அவங்க வந்து அந்த அவையில வச்சு பாட வச்சு அவங்க அதை கேட்டு மகிழ்ந்து அந்த அறிவு போய் ஆழ்ந்திருப்பாங்க. சோ இது மாதிரி குலேச பாண்டியன் வந்து தமிழ்ல புலமை சிறந்தவன் அப்படின்றத நிறைய பேர் சொல்றதுக்கு அவருடைய செவிவழி செய்தியை யாரு கேட்டிருக்கா அப்படின்னா அந்த இடைக்காட்டர் கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு வந்து இவர் வந்து கபிலர் அப்படின்ற குறிஞ்சி நிலத்தினுடைய ஆசிரியர் இருக்கார் பத்தில கபிலர். அவருடைய நண்பர் தான் இவர் இடைக்காட்டர். அப்ப இவர் ஒரு கவிதை இயற்றி எப்படியாவது மன்னன்ட்ட முன்னாடி பாடணும் அப்படின்னா குலேச பாண்டியன் முன்னாடி பாடணும்னா அவருக்கு ஏதாவது பொருள் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அவரு இந்த அவர் நேர போய் மன்னன்ட்ட போய் பாடுறாரு. அப்ப மன்னன் வந்து இவர் பாடுறதை எதையுமே கண்டுக்கிறோம் இல்ல, எதையுமே இது பண்ணல. அது அவமானமா அவர் நினைக்கிறார். நான் இவ்வளவு பாடினேன் ஆனா பட் வந்து என்னை வந்து அவமானப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பாண்டிய மன்னன் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கடம்பவனம் என்று சொல்லக்கூடிய ஒரு கோயில்ல அங்க வந்து உறையும் தெய்வம் வந்து சிவபெருமான். அந்த சிவபெருமான்கிட்ட போய் அவர் வந்து போறாரு. அப்ப அந்த சிவபெருமான் என்ன பண்றாருன்னா இவருடைய மன்னன் செய்த பிழையை உணர்த்துவதற்காக என்ன பண்றாரு அப்படின்னா இந்த கபிலர் மீதும் இந்த இடைக்காட்டார் மீதும் கொண்ட அன்பின் காரணமாக இறைவன் வந்து அந்த கடம்பவன கோயிலை விட்டு என்ன பண்றாரு அந்த ஆத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய வடக்கே இருக்கக்கூடிய திரு ஆலவாய் என்ற திருக்கோயில போய் இவர் புதுசா உருவாக்கி அங்கே போய் தங்கிறார். அப்ப இவர் இறைவன் தன்னை மறைக்கப்பட்டிருக்காரு. ஏன்னா சிவலிங்கம் என்று சொல்லக்கூடிய யான வடிவத்தை மறைக்கிறார் அந்த இடத்துல. மறைத்த உடனே மன்னன் போறாரு. என்னடா மன்னா அப்ப நாம் என்ன பிழை செய்தோம், நாம் பண்ணோமா, இல்ல அறம் மீறி போச்சா, இல்ல இல்லறத்தினுடைய ஒழுக்கம் மீறிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு சந்தேகம். இல்ல காட்டு விலங்குகளால இவருக்கு ஏதாவது தொல்லை வந்துச்சா, இல்ல இவருடைய குலேச பாண்டியனுடைய எதிராளிகளால இவருக்கு தொல்லை வந்துச்சா அப்படின்னு இவர் போய் இறைவன்ட்ட மன்றார். அப்ப இறைவன் வெளி தோன்றி மறுபடியும் சொல்றாரு, நீ செய்ததுல எந்த குற்றமும் கிடையாது, உன்னுடைய ஆட்சியிலே குற்றம் கிடையாது. ஆனா நீ வந்து இடைக்காட்டாருக்கு செய்த அந்த அவமரியாதைக்காக அவர் மீது கொண்ட அன்பினால் நான் மறைத்திருக்கேனே தவிர கடம்பவனம் என்பது வயல்வெளிகள் சூழ்ந்த ஒரு குளிர்ந்த ஒரு நிலம். அந்த இடத்தை விட்டு யாம் எப்பொழுதுமே செல்ல மாட்டோம் என்று இந்த குலேச பாண்டியன் போய் வேண்டுகிறாரு அந்த மன்னர்கிட்ட போய் மன்றாடுறார். அப்படி மன்றாடுகின்ற பொழுது என் அப்பனே சொல்லு, என்ன பிரச்சனை உனக்கு, ஏன் மறைஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு தந்தையாக வேண்டுறார். அப்பதான் அவர் வெளிப்பட்டு இதை சொல்றாரு. அப்புறம் இவர் திருப்பி மீண்டும் இந்த மன்னன் என்ன பண்றாரு அப்படின்னா அதே இடைக்காட்டரை மட்டும் கூப்பிடல. அங்க அந்த அந்த மன்னன் வாழ்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா புலவர்களையுமே அழைத்து அவருக்கு வந்து ஒரு தங்க கட்டில் அமர வச்சு விழா கோலத்தோடு தோரணைகள் மாட விளக்குகள்லாம் ஏற்றப்பட்டு அவருக்கு வந்து ரொம்ப
மன்னன் வந்து அவருக்கான பரிசிலை கொடுத்து அவர் இது பண்ணி மன்னிப்பு கேட்கிறாருதான் இங்க பெரிய விஷயம். இப்ப பாருங்க, ஒரு மன்னன் நாடாளும் மன்னன் என்பவன் ஏடாலும் புலவனுக்கு வந்து மன்னிப்பு கேட்கிறாரு அப்படின்னா அது ஒரு சிறப்பு தானே. அதே மாதிரி இன்னொரு இடத்துலயும் சொல்லும்போது சொல்றாங்க, கவரி வீசினான் ஏடாலும் புலவனுக்கு நாடாளும் மன்னன் கவரி வீசினான் என்றால் இதெல்லாம் வந்து தமிழ் சமூகத்தினுடைய சிறப்பு. அப்படிதான் இந்த புலவர்கள் மன்னர்கள் எல்லாம் இன்னைக்கு ஏதோ நம்ம ஏளனமா இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகம் வந்து இந்த சோசியல் மீடியாக்களை பார்த்துட்டு அவர் அப்படியா இவர் இப்படியான்னு கேட்கிறாங்க. இதெல்லாம் வந்து அந்த காலத்துல வாழ்ந்த மக்களுக்கு தான் அதை பத்தி தெரியும். சரியா? அந்த மன்னர்கள் அப்படி வாழ்ந்திருக்காங்க. இதுவே நம்மளுக்கு ஒரு ஆளுமை தானே. நீங்க ரோல் மாடலா எடுத்துக்கணும்னு இன்னைக்கு எத்தனையோ பேர் பேசுறாங்க. அந்த ரோல் மாடல் ஏன் அந்த மன்னனையே நம்ம ரோல் மாடல் தேர்காலில் இட்டு கொண்டான் தன்னுடைய மகனை வந்து தேர்காலில் இட்டு கொள்றாரு. அப்போ வந்து ஒரு அது அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கேலி பேசுவோம், ஏன் அதுக்கு வந்து ஒரு கண்டுக்குட்டி இன்னொன்னு வாங்கி கொடுத்துக்கலாம்ல, அது வந்து அறிவில்லாத. இப்போ அறிவில்லாத மீன்ஸ் என்னன்னா ஐந்தறிவு ஜீவனங்களுக்கே தன்னுடைய நீதியை வலுவாது கொடுத்தவங்க அப்படின்றத அந்த இடத்துல பொருள் சொல்லப்படுது. அது உருவாக்கப்பட்டிருக்கு இல்ல. சிவி சக்கரவர்த்தி தன்னுடைய தொடையை அறுத்து வந்து புறாவுக்கு பதிலாக கொடுத்தாருன்னு சொன்னார் பத்திலா. இது மாதிரிக்கு வந்து இதெல்லாம் என்ன அப்படின்னா அறத்தினுடைய வழியை உணர்றதுக்காக சொல்லப்படக்கூடிய அறக்கருத்துக்களை தவிர இந்த அறக்கருத்துக்கள் நன்மை பயக்கக்கூடியதாக சமுதாயத்துக்கு இருக்குதே தவிர அதை எடுத்துக்கணுமே தவிர அதை கேலி பேசுறது, நையாண்டி பேசுறது, கிண்டல் பேசுறது அப்படின்றதுதான் இன்னைக்கு சமூகம் எடுத்து. அப்ப இது எங்கே போகுது? ஆரோக்கியமான சமூகத்தை நோக்கி போகுதா? கண்டிப்பா கிடையாது. இது எங்கோ போய் நம்ம வந்து கடைசியா இந்த சமூகத்தினுடைய நிலை எப்படி போக போகுது அப்படின்றது தான் இந்த செயல்பாடுலாம் நம்ம பார்த்துக்கிட்டோம். சரியா? அப்ப இவரும் இடைக்காட்டார் வந்து உடனே அவர் போறாரு. அப்புறம் போய் இவர் மன்னன் அவர் போய் அவருக்கு இடைக்காட்டர் அழைச்சு போந்து அவருக்கு பரிசு கொடுத்த பிறகு மறுபடியும் அவருக்கு வந்து இறைவன் வந்து தன்னுடைய கடம்பவனத்துக்கே திரும்பி வந்துடுறார். சிவபெருமான் வந்து கடம்பவனம். இதுதான் இந்த பாடல்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த பாடல்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு வந்துருச்சா? அப்ப யார் யாரு இங்க வரக்கூடிய முக்கியமான கதாநாயகர்கள் அப்படின்றதும் தெரிஞ்சு போச்சு. அப்ப என்ன நடந்திருக்கு? அப்ப வந்து எந்த இடத்துல இறைவன் புலம்பெயர்றாரு, எந்த இடத்துக்கு போறாரு அப்படின்றது. இவரு போய் முதல்ல புலவர் என்ன மன்னன்ட்ட என்ன பாட்டு பாடுனாரு. அப்புறம் மன்னன் வந்து பாடுனதுக்கு மரியாதை தரலைன்றது இவர் இறைவன் அங்கே இருக்கக்கூடிய உரைகின்ற சிவபெருமான்கிட்ட போய் கடம்பவனத்துல வேண்டுறாரு. அவர் என்ன வேண்டுறாரு? அவர் வேண்டின பிறகு இறைவன் உருகி அப்புறம் வந்து அவரு தன்னை மறைக்கிறாரு. தன்னை மறைச்ச பிறகு திருப்பி வந்து மன்னர் வேண்டுறாரு. மன்னர் வேண்டின பிறகு மன்னருக்காக மறுபடியும் மீண்டும் வந்து அவர் வந்து மன்னர் தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து அவரை கூப்பிட்டு ஆனர் பண்றாரு. காணல் பண்ண பிறகு மீண்டும் இறைவன் வர்றார். இதுதான் நடந்த விஷயம். அப்ப இந்த இடத்துல இந்த மாதிரி வந்து இந்த செய்யுள் பகுதியில நம்மளுக்கு எது கடினமான பகுதியா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, செய்யுள் பகுதியில அந்த பாடலுடைய வரிகளை கொடுத்து இந்த வரிகள் வந்து எதுல இருந்து எடுக்கப்பட்டது? இப்ப திருவிளையாடல் புராணத்துல எடுக்கப்பட்டதா அப்படின்றது மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இல்ல சில சமயங்கள்ல அதனுடைய வரிய கொடுத்துட்டு இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்கலாம். அப்ப இந்த இடத்துல தான் நம்ம ஆன்சர் தப்போம். இது பொதுவா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா அது 2 மார்க் மதிப்பெண் தான் இருக்கும். ஒரு செயல் பகுதியில ஒரு பாடலை கொடுத்துட்டு இந்த பாடல் எதிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படி இல்லைன்னா இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இது கொஞ்சம் ஒரு லாஜிக்கான வினா. அப்ப அதனால இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பா கொஞ்சம் அந்த பொருள் புரிஞ்சாதான் நம்ம எழுத முடியும். சரியா? அப்ப இந்த பாடல்ல நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். சரியா? இப்ப ஏற்கனவே இவருடைய படைப்புகள் எல்லாம் பார்த்தோம்னா புராணங்கள் சம்பந்தப்பட்டதா இருக்கு. அவர் பிறந்த ஊரை சம்பந்தப்பட்டதா இருக்குன்னு சொன்னோம் இல்ல. அதே மாதிரி அதை பிற்பாடு நான் அதை பத்தி சொல்றேன். அது வரும்போது நான் சொல்றேன். சரியா? எப்படி இந்த இடத்துல இந்த பாடலை இதை வந்து நீங்க எதுவுமே படிக்க தேவையில்லை பாடல். ஆனா நான் வச்சுக்கலாம் ஈஸியா. சரியா? உங்க நினைவுக்கு கொண்டு வரலாம். சரி, ரைட். இப்ப இந்த ஒரு இதுல மட்டும் நம்ம என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப ஒட்டுமொத்த சுருக்கமே படிச்சோம். குலேச பாண்டியனுடைய பாண்டிய மன்னன். அவர் எந்த நாட்டை ஆண்டவர்? வேம்பு மாலை அணிந்த ஒரு மன்னன். பாண்டிய மன்னன் வந்து வேம்பு மாலை தான் அணிவான். சரியா? ரைட். அப்ப இதுல இருந்து இப்ப நம்ம படிச்ச இந்த அப்டிராக்ட்ல இருந்து என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்த மன்னன் யார் அப்படின்னா குலேச பாண்டியன். குலேச பாண்டியன் இந்த திருவிளையாடல் புராணத்துல. சரியா? ரைட். நடந்த இடத்துல. அடுத்து கபிலருடைய நண்பர் யார் அப்படின்னா, கபிலருடைய நண்பர் வந்து குறிஞ்சி நிலத்தினுடைய ஆசிரியர் சொல்லக்கூடிய கபிலர் வந்து அவருடைய நண்பர் யாருன்னா இடைக்காட்டார். அப்ப இடைக்காட்டார் யாரை தன் மீது அன்பு கொண்ட காரணமாக நன்றாக ஏற்றுக்கொண்டார், நண்பராக வைத்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா கபிலர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து யாரை குலேச பாண்டியன் அவமதிக்கிறார்? யாரை வந்து அவமதிச்சாரு? கபிலர் அவமதிச்சாரா, இடைக்காட்டர் அவமதிச்சாரா? அப்ப இந்த பாடத்தை படிச்சா தான் நம்மளுக்கு புரியும். அப்ப இடைக்காட்டார்ன்றது தான் அவர் அவமதிக்கிறார். அவருடைய பாட்டை வந்து சரியா வந்து கேட்டு அவருக்கு வந்து புகழல், அவருக்கு வந்து பரிசுகள் கொடுக்கல. அதுதான் பிரச்சனை. அப்ப மனமருந்தி இடைக்காட்டர் வந்து யாரிடம் போய் முறையிடுறாரு அப்படின்னா இறைவனிடம் முறையிடுறார். எந்த இறைவன்? சிவபெருமானிடம் முறையிடார். எந்த கோயில்ல வசிக்கக்கூடியவர்? அவரு கடம்பவனத்தில் வசிக்கக்கூடிய பாண்டிய மன்னன் ஆளக்கூடிய அந்த அவனுடைய எல்கைக்கு உட்பட்ட பகுதியில இருக்கக்கூடிய. சோ இந்த மாதிரி தான் வந்து இந்த ஒரு சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். பின்னாடி ஒரு 20 வினாக்கள் வந்து நான் லாஜிக் வினாக்கள் சொல்றேன். சரியா? ரைட், ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இதுல மொத்தம் வந்து திரு ஆலவாய் காண்டம் என்று சொல்லக்கூடிய அந்த 3வது காண்டத்துல இருந்து தான் கிட்டத்தட்ட ஒரு 9 பாடல்களை மட்டும் இங்க எடுத்து கொடுத்துருக்காங்க.
அதாவது இதுவே கொஸ்டின்ல கேட்கலாம். திருவாடாவை காண்டத்துல இருக்கக்கூடிய 9 பாடல்கள் மட்டும்தான் உங்களுக்கு வந்து 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்துல 7/4 இந்த திருவிளையாடற் புராணத்துல பரஞ்சோதி முனிவர் சொன்னது பாடமாக்கப்பட்டது. சரி, அப்ப 9 பாடல ஃபர்ஸ்ட் பாடல் என்ன அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பாடல் எதுக்காக பாடுறாரு அப்படின்னா, இடைக்காட்டர் மன்னனின் அவையில் கவிதை படித்தல். முதல்ல மன்னனோட அவையில போய் ஃபர்ஸ்ட் கவிதை படிக்கிறார். இது வந்து ஆக்சுவலா இது 56வது படலத்துல இருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த 56வது படலத்துல 9 பாடல்கள்ல இது 2615வது பாடல் ஆக்சுவலா. சரியா, அதனோட எண்ணு இங்க கொடுத்துட்டாங்க. எல்லாமே பாத்துருங்க. சரியா, ரைட். அடுத்து, கலிந்த பெரும் கேள்வியானன் என கேட்டு முழு உணர்ந்த கபிலன் தன்பான், பொலிந்த பெரும் காதல் மிகு கேண்மையினான் இடைக்காட்டு புலவன் தென் சொல் பொலிந்து அரசன் தன்னை காண்டும் என தொடுத்த பணுவலோடு மூரி தீண்டேன் வலிந்து ஒழுக தாரனை கண்டு தொடுத்து உரைப்பணுவல் வாசித்தான் ஆள் அப்படின்னு சொல்றாரு. இதுல அவர் பாடுறார். இந்த பாடல் நான் முழுசா படிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பா படிக்க தேவையில்லை. ஏன்னா இந்த பாடலுடைய பொருள் ஒன்று இருக்கு. பட் இந்த பாடல்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு 2 வரியை கொடுத்து இந்த பாடல் இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தனா கலிந்த பெரும் கேள்வியினான் அப்படின்றத கொடுத்துட்டு என கேட்டு முழுது உணர்ந்த கபிலன் தன்பால் என்ற பாடல் வரியில் இடம்பெற்ற இது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கீழே வந்து ஆன்சர் ஏல வந்து குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, அதே மாதிரிக்கு வந்து திருவிளையாடல் புராணம், அதே மாதிரிக்கு மதுரை கூடல் புராணம் அப்படின்னு ஏதோ ஒரு இது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பட் இது வந்து எதுல வருது அப்படின்னா திருவிளையாடல் புராணத்துல வருது. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது எளிமையா அப்படின்னா, வேற ஒண்ணும் கிடையாது. ரொம்ப எளிமையா வச்சு ஞாபகம் வச்சுக்க. இது வந்து பார்த்தோன்னா இது வெண்பா வடிவில் பாடப்பட்ட ஒரு இது. ஏன்னா அந்த காலத்துல எல்லாமே வெண்பா வடிவில். அதுக்கு வந்து மாற்ற ஒரு புதிய விஷயத்தை கொண்டு வர்றவர் தான் யாரு கொண்டு வர்றாரு அப்படின்னு பார்த்தோன்னா, இவர் வள்ளுவர் வந்து 2 அடியில கொண்டு வருவார். 7 சீரை கொண்டு பாடக்கூடிய திருக்குறளை கொண்டு வர. அப்ப அவரை ஏத்துக்கிறவே இல்லை ஆரம்ப காலகட்டத்தில். எப்ப வெண்பா பாடிக்கிட்டு இருக்க காலகட்டத்துல நீ 2 அடியில பாடிக்கிட்டு இருக்கே அப்படின்னா அவரை முதல்ல ஏத்துக்கல. அப்புறம் தான் அவரை ஏத்துக்கிறாங்க. அது மாதிரி தான் பார்த்தோன்னா அதுக்கடுத்து மரபு கவிதைகள் வந்துகிட்டு இருக்க டயத்துல இதுக்கு வந்து வலுவமைதி இல்லாம வலுவமைதியோடு அவருக்கு ஏத்தாப்புல சந்தர்ப்பத்துக்கு ஏத்தாப்புல நயத்துக்கு ஏத்தாப்புல அபிராமி அந்தாதியுமே அப்படித்தான் இருக்கும். அவருடைய பாடல்கள் பார்த்தோன்னா ஒரு பெரிய ஒரு சந்தம் நிறைந்த ஒரு பாடலா இருக்கும். அடுத்து பார்த்தா பாரதி தான் வந்து புதுக்கவிதைக்கு படி புரட்சி கவிஞன் அப்படின்ற மாதிரி கூட நம்ம அவர் சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பாதையை வகுத்து கொடுத்தவர். மரபு கவிதையில இருந்து புது கவிதைக்கு வகுத்து கொடுத்தவருடைய ஒரு பேர் அப்படின்னு பார்த்தா அவரை தான் நம்ம சொல்ல முடியும். அப்ப இந்த இடத்துல பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் இது வந்து என்ன அப்படின்னா, இது வந்து ஆக்சுவலா ஒரு திருவிளையாடல் புராணம் அப்படின்றது. இப்ப 10ஆம் வகுப்பு பாடத்தை நீங்க முழுமையா நடத்தும் போதே நான் வந்து எல்லா பாடத்திலையுமே ஒரு பாடல் வரிகளை எப்படி வந்துச்சுன்னா நீங்க ஆன்சர் பண்ணணும் அப்படின்றத ஒட்டுமொத்தமா நான் சொல்றேன். பட் இந்த இடத்துல ஒரு கீ வச்சுக்கோங்க. இது வந்து திருவிளையாடல் புராணம் அப்படின்னா இது நீங்க படிக்கும் போதே தெரியும். இப்ப நம்ம சொன்ன கேரக்டர்ல வரக்கூடிய யாரோ ஒரு கேரக்டரை பத்தியோ இல்ல இறைவன்ட்ட கேள்வி கேட்கிற மாதிரிக்கவோ இல்ல மன்னன் சொல்ற மாதிரிக்கோ மன்னன் இறைவன்ட்ட போய் வேண்ட மாதிரிக்கோ தான் இது இருக்கும். அதனால இதை வச்சுக்கிட்டு நீங்க ஆட்டோமேட்டிக்கா இந்த பாடல் பார்த்தா 9 பாடல் தான், ரொம்ப ஞாபகம் வச்சுக்கிற வேண்டியது இல்லை. பாடலை படிக்க தேவையில்லை. சும்மா ஒரு தடவை வாட்சி விட்டா போதும் நம்மளுக்கு இந்த விஷயம் வந்து திருவிளையாடல் புராணத்தில் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிடும். சரியா, அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது என்னன்னா சொல்லும் பொருளும் ரொம்ப முக்கியம். நீங்க திரும்ப திரும்ப படிக்கணும். இதுல இருக்கக்கூடிய சொல்லுக்கான பொருளை வந்து கொடுத்துட்டு மேட்ச் தி ஃபாலோயிங் பொருத்துகள்ல கொடுத்துடலாம். அதுல கொடுத்துட்டு இதுல இருக்கக்கூடிய ஏதாவது 2 வேற ஒரு பாடத்துல இருக்கக்கூடிய ஒரு 2 கொடுத்து அதை பொருத்துறது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுல முக்கியமா பாருங்க, இந்த பாடல்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வரியில வரக்கூடிய இதை நீங்க படிச்சாவே இந்த சொல்லும் பொருளை தெளிவா படிச்சுக்கிட்டாவே இந்த சொல்லும் பொருள் அப்படின்றது இந்த பாடத்துல வந்திருக்கு அப்படின்னா அந்த ஆன்சரை எடுத்துடலாம். அப்ப கேள்வியினான் அப்படின்னா என்ன? கேள்வியினான் அப்படின்னா என்ன? நூல் வல்லான், நூல் செய்வதில் வல்லமை பெற்றவன், வல்லான் அப்படின்னு அர்த்தம். நூல்ல வல்லமை பெற்றவன் அப்படின்னா நூல் வல்லான் அப்படின்னு அர்த்தம். அது கேள்வியினானன், கேள்வி கேள்வியினான் அப்படின்னா என்ன அர்த்தம்? நூல் வல்லான் அப்படின்னா. அடுத்து கேண்மையினான் அப்படின்னா நட்பினன். கேண்மைனா என்னது? நட்பு அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பணுவல் அப்படின்னாவே நம்மளுக்கு பணுவல்னாவே நூல் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இது வந்து ஏன்னா இந்த கேள்வியினான் அப்படின்றதும் கேண்மையினான் அப்படின்றதும் நம்மளுக்கு வந்து புது வேர்ட் தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா கற்ற கேள்வி அப்படின்னு சொல்லுவாங்க. கற்ற கேள்விக்கு ஏத்தாப்புல நீ நடந்துக்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நீ கேட்ட கேள்வி அப்படின்னா நான் அந்த மாதிரி அடிப்படையில் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதா சொல்றேன். நூல் வல்லான். கேண்மையினான் அப்படின்னா நட்பினான் அப்படின்னு அர்த்தம். பணுவல்னா நூல் நமக்கு தெரியும். தார் அப்படின்னா அது பேரு மாலை. நம்மள தார்னா என்ன நினைச்சோம்? தெருவுல ரோடு போடுறது தார் ஊத்துவாங்க இல்ல, அந்த தார் நடக்கும். அந்த தாருக்கு இன்னொரு பேர் என்னன்னா மாலை அப்படின்னு அர்த்தம். இறைவன் மேல் சூடக்கூடிய மாலை. சரியா, இப்ப இதனுடைய பாடலுடைய பொருளை நீங்க தெரிஞ்சுக்கணும்.
ஏன்னா பொருள் வந்து ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுல உள்ள ஏதோ ஒரு வரியை கொடுத்து கேட்கிறாங்க அப்படின்னா அந்த வரியினுடைய பொருளை நம்ம சொல்லிதான் ஆகணும். பாடல் எண் பாடல் எண் வந்து 2615 பாடல்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இதனுடைய பொருள் என்ன? குலேச பாண்டியன் என்னும் பாண்டிய மன்னன், அவரை நோக்கிதானே இவர் இடைக்காற்ற போறார். அப்ப குலேச பாண்டியன் என்னும் பாண்டிய மன்னன் மிகுந்த கல்வியறிவு மிக்கவன், அவனுக்கு கல்வியறிவு ரொம்ப அதிகமா இருக்கு, அது மட்டும் இல்ல அவன் தமிழ் புலமையானவன் அப்படின்னு என்ன பண்றாருன்னா, எனக்கு கூற என கற்றோர் கூற கேட்டிருக்காரு. யாரு? இடைக்காட்டர். அப்ப கற்றோர் கூற இடைக்காட்டர் என்ன தெரிஞ்சிருக்காருன்னா, பாண்டிய மன்னன் வந்து மிகப்பெரிய ஒரு கல்வி மிக்க கல்வியாளன். அது மட்டும் இல்லாம அவர் தமிழ் புலவன் மாறிக்கே வந்து ரொம்ப புலமை மிக்கவன், தமிழ்ல புலமை மிக்கவன் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு ஒரு மகிழ்ச்சி. யாருக்கு? இடைக்காட்டுறது. ஓகே, அப்ப இதெல்லாம் மற்ற புலவர்கள் இதை பத்தி சொல்லியிருக்காங்கல்ல, அப்ப நம்மளும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கலைகளை முழுவதும் உணர்ந்த நண்பர் கபிலருடைய மேல் அன்பு கொண்ட அப்புலவர். இது மட்டும் இல்லாம இவருக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு. இவர் வந்து அவர் சொன்னதை கேட்டாரு. பட் இந்த வரியை உள்ள என்ன கொடுத்துருக்காருன்னா, இவர் கபிலர் மேல கொண்ட அன்புனால, அவர் மேல கொண்ட அன்புனால அவரை வந்து நண்பராக இவர் வச்சிருக்காரு. சரியா? அவர் புலவர். சரியா? இந்த இடத்துல இது இது கொஞ்சம் இடைச்செருகல் மாறிக்கணும் வச்சுங்களேன். முதல்ல அவர் கல்வி இருந்தாலும் நேர மன்னன்ட்ட போய் பாட்டு தான் பாடியிருக்கணும். பட் இதுல இடைச்செருகலா என்ன பண்றாங்க? கபிலருக்கு நண்பர் அப்படின்றத கொண்டு வந்துட்டாங்க. சரியா? ரைட். அது அது இருக்கட்டும். அடுத்து அப்ப அதுக்கடுத்து யாரு? அப்ப அதுக்கு மன்னனை பத்தி போயிட்டாங்க. மன்னன் வந்து பாண்டிய மன்னன் யாரு? அதாவது வந்து வேப்ப மாலை அணி. இதுல என்ன கொடுக்குறான்? மிகவும் இனிய தேன் ஒழுகும். தேன் ஒழுகும் அப்படின்னா வேப்பம் பூவுல போய் வண்டுகள் வந்து தேன் எடுக்கிறதுக்காக போய் உட்கார்ந்து தேனை எடுக்கும். அப்ப அதுல தேன் இருக்கு. அப்ப தேன் ஒழுகும் வேப்ப மாலையை அணிந்த பாண்டிய மன்னன் அவைக்கு சென்று தாம் இயற்றிய கவிதையை படித்தார். அப்ப நேர போய் கேள்விப்படுறாரு. இந்த மாதிரி குலேச பாண்டியன் வந்து தமிழ் புலமை மிக்கவர், கல்வியாளனு அப்படின்னு சொன்னா, அப்ப இவர்கிட்ட போய் பாடணும்னா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு, நிறைய பொருள் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு, தன்னுடைய புலமையை வெளிப்படுத்துறதுக்கும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போறாரு. போயிட்டு அப்ப இந்த இடத்துல வேப்பம்பூ அணிந்த மன்னன் வந்து எந்த நாட்டு மன்னன் அப்படின்னு கூட நம்மளுக்கு கேட்கலாம். சரியா? அது சும்மா எளிமையான கொஸ்டின் தான், அப்படி கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி தெரிஞ்சுங்க இந்த வரி பை வரியா. அடுத்து பார்த்தோன்னா சரி ரைட்டு வேண்டியாச்சு, பாடிட்டாரு. பாடின உடனே அடுத்தது அவர் வந்து மதிக்கல். அப்ப மதிக்கலைன்னா இவர் பாடினதை கண்டுகொள்ளல அப்படின்னு அர்த்தம். அப்ப மன்னன் தன் புலமையை மதிக்காமை, தன்னுடைய புலமையை மன்னன் மதிக்காத குறித்து இறைவனிடம் முறையிட்டார். அப்ப இங்க இருந்து பேசும்போது இவர் சரியா கவனிக்கணும்னா இவர் நேரம் என்ன பண்றாரு? அந்த மன்னன் வாழக்கூடிய பகுதியில உறைந்திருக்கக்கூடிய கடம்பவனத்தில் உறைந்திருக்கக்கூடிய சிவபெருமானை நோக்கி சென்று அங்கே போய் அவர்கிட்ட போய் முறையிடுறாரு. ஏன் இப்படி நடந்து போச்சு? ஏன் நீ தான் கேட்கணும் அப்படின்ட்டு போறாரு. அது சொல்லாம இன்னொரு விஷயத்தையும் சொல்லி விட்டு போறாரு. நம்ம கூட இந்த காலத்துல சொல்லுவோம்ல, போட்டு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அதனால இறைவன்ட்டு போய் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரு என்னைய வந்து புகழல, இகழல, என்னைக்கு மரியாதை கொடுக்கல, நான் நினைக்கல மதிக்கிறேன்னு. உன்னையும் உன்னுடைய இடப்பக்கத்துல இருக்கக்கூடிய பார்வதி தேவியும் தான் அவன் இகழ்ந்திருக்கான், இகழ்ந்து சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு போயிடுறாரு. அப்படி போய் சொல்லிட்டு போறாரு அவர் அந்த இறைவன்ட்ட. அது பின்னாடி வரும் பாருங்க பாடல். அப்ப சந்நிதியில் வீழ்ந்து எழுந்து, சந்நிதியில் வீழ்ந்து எழுந்து தமிழறியும் பெருமானே, தன்னை சார்ந்தோர், அதாவது அவரை சார்ந்து இருக்கக்கூடிய நல் நிதியே, நல்ல நிதியே, திரு ஆலவாய் உடைய நாயகனே, திரு ஆலவாயினுடைய நாயகனே, நாயகனா அவர் தான் ஹீரோ. நகுனார் வேம்பன், பொன்னிதி போல் அளவு இறந்த கல்வியும் மிக்க உளன். அவன் வந்து ரொம்ப கல்வி கேள்வியில ரொம்ப சிறந்து விளங்கியவன் அப்படின்னு கேள்விப்பட்டேன். மிக்க உளன், அதிகமா அவன் இருந்திருக்குன்னு நான் நினைச்சேன் என்று புகழ கேட்டு, மற்றவங்க சொல்ல கேட்டு, சொல் நிறையும் கவி தொடுத்தேன். என்னுடைய கவியில என்னது? சொல் நிறைந்த அப்படின்னா, அந்த சொல் நிறைந்தனா அதுல பொருள் நிறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஏன்னா கவி என்பது சொல்லால் மட்டும் பூட்டுவதல்ல, ஆனால் அதில் பொருள் இருக்க வேண்டும். அப்ப சொல் நிறையும் கவி தொடுத்தேன். அவமதித்தான், அந்த மன்னன் அவமதித்தான், சிறிதும் முடித்துலக்கான் ஆகி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அடுத்த பாடல். இந்த சொன்ன பாடல் இது ஆக்சுவலா 26:15 இருக்கா. அப்ப இடையில ஒரு பாடல் விட்டுருக்காங்க. அடுத்த பாடல் மட்டும் தான் நம்ம பாடத்துக்கு எடுத்திருக்கோம். அப்படின்னா பாடல் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. சரியா? அது வந்து 2617 பாடல். அப்ப இடையில ஒரு பாடல் விட்டுட்டு இந்த பாடல் எது தேவையோ அது மட்டும் தான் பாடப்பொருள் கொடுத்தாங்க. அப்ப சொல்லும் பொருள் இதுல ஆலவாய் அப்படின்னா என்னது? ஆலவாய் என்பது மதுரை. அடுத்து தார் என்பது மாலை. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், அங்கேயே படிச்சிட்டோம். அதனால தார் அப்படின்றது திருப்பி படிக்க தேவையில்லை. அடுத்து இறந்த அப்படின்னா, இறந்தனா இந்த இடத்துல வந்து கடந்த அப்படின்னு அர்த்தம். புகழ அப்படின்னா சொல்ல. புகழனா எல்லாரும் புகழ கேட்டு அப்படின்னு சொன்னார். அப்ப புகழனா சொல்ல. அவர் புகழை வந்து பல பேர் சொல்ல நான் கேட்டேன் அப்படின்னா, புகழனா இந்த இடத்துல சொல்லன்னு அர்த்தம், புகழ்ச்சின்னு அர்த்தம் இல்ல. சரியா? புகழ. முடி அப்படின்னா தலை அப்படின்னு அர்த்தம். முடினாவே இன்னொரு பேர் வந்து முடியரசன் அப்படின்னா அந்த தலைவனை குறிப்பிடக்கூடியதான். முடியாட்சி அப்படின்றது முடிவுக்கு வந்துச்சு பத்தியில, மன்னர் ஆட்சி, தலைவன் கொண்டு ஆளக்கூடிய ஆட்சி அப்படின்னு.
அப்ப இது வார்த்தைகள் புரிஞ்சிச்சு. அப்ப இதுல என்ன சொல்றாரு? இடைக்காட்டார் இறைவன் திருமுன் விழுந்து வணங்கி எழுந்து போறார், நேர சரணாகதி இறைவன்ட்டு அப்படியே நமஸ்காரத்துல விழுந்து வணங்கிட்டு அப்புறம் எழுந்து நின்று சொல்றாரு, தமிழறியும் பெருமானே, அதான் சொன்னார், தமிழறியும் பெருமானே, அடியாருக்கு நல்நிதி போன்றவனே, எங்களை போன்ற அடியாருக்கு நல்ல நிதி போன்றவனே, திரு ஆலவாயில் உரையும் இறைவனே, திரு ஆலவாய் என்ற இடத்தில் உரையும் இறைவனே, அழகிய இதோட இறைவனை வேண்டிட்டு அப்புறம் இறைவன் சொல்ல வர்றார், அடுத்த பதில் சொல்றார். அழகிய வேப்பமாலையை அணிந்த பாண்டியன் பொருட்செல்வத்தோடு கல்வி செல்வம் மிக உடையவன் என கூற கேட்டு, அவர் வந்து வெறும் பொருட்செல்வம் மட்டும் வச்சிருந்தா அவர் பாட போயிருக்க மாட்டார். அவர்கிட்ட கல்வி செல்வமும் தமிழ் புலமை இருக்கு, கல்வி மீது அவருக்கு வந்து அக்கறை இருக்கு அப்படின்னு சொன்னதுனாலதான் கூற கேட்டு அவன் முன் சொற்சுவை நிரம்பிய, சரியா, சொற்சுவை சொற்கள் செறிவு மிக்க ஒரு பாடலை போய் கவிதையை நான் பாடினேன் அப்படின்னு சொல்றேன். நான் அப்படி ஒரு கவிதையை பாடினேன். அவனும் சிறிதேனும் சுவைத்து அதை சுவைச்சு, ஏன்னா சுவைக்கிறதுனா உணவைத்தான் நம்ம சுவைப்போம், நாக்காலதான் சுவைக்க முடியும். அப்ப இது என்ன சுவைக்கிறது அப்படின்றது என்ன? அந்த பாடலில் அந்த கவியில திளைத்திருத்தல், சரியா, திளைத்திருத்தல் அப்படின்னா ஊறி இருத்தல் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி தலைத்து தலையை அசைக்காம புலமையை அவமதித்தான், என்னுடைய புலமையை அவன் அவமதிச்சுட்டான், என்னுடைய கவிக்கு அவன் முக்கியத்துவம் கொடுக்கல, அவமதிச்சிட்டான் அப்படின்ட்டு இறைவன்ட்ட வேண்டுறாரு. அப்புறம் மறுபடியும் இன்னொரு பாட்டு பாடுறாரு. அதுக்கு அடுத்து அதே பாடல், அதே இடத்துல இன்னொரு பாட்டு அந்த இறைவன்ட்ட பாடுறாரு. முத பாட்டுல என்ன சொல்லிட்டாரு? இந்த மாதிரி நான் கூரை கேட்டு போனேன் வேம்பமாலை பாண்டிய மன்னனை பாக்குறது, அவர் வந்து என்னுடைய கவியை வந்து சொற்சுவையில இருந்த கவி, அந்த சொற்சுவை அப்படின்ற வார்த்தை கேட்கலாம். பொறுச்சுவையா சொற்சுவையான பொறுச்சுவை மறைமுகமா இருக்குன்னு, சரியா, ரைட். அப்ப அங்க போயிட்டு மறுபடியும் இன்னொரு பாட்டு பாடுறாரு. என்ன பாடுறாரு? என்னை இகழ்ந்தனோ, அவன் 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 யார் அப்படின்னா, சொல்வடிவாய் நின்னிடம் என்னை இகழ்ந்தனோ, அவரை இல்லைன்னு சொல்ல வர்றாரு, சரியா. என்னை இகழ்ந்தனோ சொல்வடிவாய் நின்னிடம் பிரியா இமைப்பாவை, உன்னோட பிரியாம உன்னுடைய இடப்பாகத்தில் இருக்கக்கூடிய பாவை யாரு? பார்வதி உமையாள் அம்மையார். தன்னையும் அவரை இறைவன் தன்னையும் சொல் பொருளான உன்னையுமே இகழ்ந்தனன். உன்னையும் அந்த சொல் பொருளா அந்த சொல்லின் பொருளினுடைய தன்மையா இருக்கக்கூடிய உன்னையுமே அவன் இகழ்ந்திருக்கான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அடுத்து என்ன சொல்றாரு? என் தனக்கு யாது என்ன அவர் புகழ் என்னே இகழல, அவர் எனக்கு மரியாதை கொடுக்கல, ஆனா உனக்கு கொடுக்கல, உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்வதி உமையாளுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டாரு. உன்னை மொழிந்து இடைக்காட்டான் தனியாது முனிவுனா இந்த இடத்துல வந்து சினத்தோடு சொல்லிட்டு போறாரு. முத பாடல்ல பொறுமையா சொல்றாரு, ரெண்டாவது பாடத்துல சினத்தோடு. முன்னை மொழிந்து இடைக்காடன் தனியாது முனிவு அப்படின்னா தனியாத சினம் ஈர்ப்ப முந்தி சென்றான், அன்ன உரை திருச்செவியின் ஊறுபாடு என உரைப்ப அருளி. இவருக்கு வந்து இவர் சொன்ன அந்த சொல்லு இருக்கு பார்த்தீங்களா, சினத்தோடு சொல்லு, உன்னை பக்கத்துல இருக்கக்கூடிய பார்வதி தேவியையும் தான் நீ சொல்லினுடைய பொருளாக இருக்கிறா, சொற்சுவையோடு நீ இருக்கிறா, அதுதான் நான் பாடினேன். அதான் அவன் உன்னை இகழ்ந்துட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சொல் இருக்கு பார்த்தீங்களா, சொல் வந்து ரொம்ப வேகமா செல்லக்கூடியது. சொல்லுக்கு வந்து ரொம்ப பவரானது இருக்கு. அது வந்து ஒரு படையில இருக்கக்கூடிய வேலினுடைய நுனி போல இறைவனுடைய திருச்செவியில் சென்று தைத்தது அப்படின்னு. இறைவனுடைய திருச்சனா அவர் காதுல போய் எப்படி தைக்கிறதுனா என்னது? தோடுதான் தப்போம் காதுல. அது மாதிரிக்க ஒரு வேலு போய் உள்ள தச்சா எப்படி இருக்கும், அது மாதிரி இவர் சொல்ல அவருக்கு இருந்து. அதுதான் அந்த வார்த்தையை சொல்றாங்க. அப்ப இதனுடைய சொல்லும் பொருளும் பார்த்தோம் அப்படின்னா, பொழிந்து அப்படின்னா கூறி அப்படின்னா, முனிவுனா சினம், உரைப்ப அப்படின்னா கூற அப்படின்னு அர்த்தம். அப்ப இடைக்காட்டார் என்ன இவர்கிட்ட சொல்றாரு? இந்த பாடலுடைய பொருள் என்ன? இந்த பாடல்ல கேட்கலாம், பாடல் உள்ள ஏதோ ஒரு வரியை கேட்கலாம், அதனுடைய பொருள் என்னன்னு கேட்கலாம், இல்ல இந்த வரி எந்த பகுதியில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்கலாம். அப்படித்தான் நான் சொல்லியிருக்கேன், சரியா. செய்யுள் பகுதியை பொறுத்தவரை அது ரொம்ப முக்கியமான அந்த கொஸ்டின் தான் நம்ம தவறுவோம். சொல்லும் பொருளை பார்த்தா பொழிந்து அப்படின்னா என்னது? கூறி. பொழிந்துதான் சொல்றது, மழைதான் பொழியும். கூறி அந்த இடத்துல, இந்த இடத்துல வலு அமைதி. ஆக்சுவலா நம்ம சில விஷயத்தை அப்படி சொல்லுவோம், அக்கிரிணை உயிரினை பொருள் மாதிரி சொல்லுவோம். மாடு வருது அப்படின்னா வாடா கண்ணை வாடா கண்ணே அப்படின்னா மாடை போய் நம்ம இன்னொன்று வாடா கண்ணே அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு பெண் பிள்ளை இருக்கு அப்படின்னா, பெண் பிள்ளை அவங்களுக்கு ஆண் பிள்ளை இல்லை, அப்ப பெண் பிள்ளை இருக்குன்னா டே வாடா இதை எடுத்து போடுறான், அதை எடுத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாடா போடான்னு சொல்லுவோம். ஆண்பாளுக்கு சொல்லக்கூடிய இதெல்லாம் வந்து வலுமை, இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதான், சரியா. இது குறிப்பா வந்து கவிதைகள்ல ஏற்றுக்கொள்ளக்கூடியதான். சரி, ரைட்.
அப்ப சொல்லும் பொருளும் அப்படின்னா பொழிந்துனா கூறி அப்படின்னு அர்த்தம். இவர் பொழிந்தேன், நான் பொழிந்தேன், அந்த பாடலை போய் பொழிந்தேன் அப்படின்ற மாதிரி கூறினேன். மொழினா சினம். இவர் போய் பொழிகிறாரு, யார்? இறைவன்கிட்ட போய் பொழிகிறாரு. இப்படிலாம் உன்னை பத்தி அவங்க இகழ்ந்துகிட்டு இருக்காங்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறாரு. இறைவன்ட்ட யாராவது போய் கேட்க முடியுமா? இதுதான் எனது இந்து மதத்தினுடைய சிறப்பு. வேற எந்த ஒரு மதத்திலையும் போய் இறைவனை போய் என்ன பண்ண முடியாது, இகழ முடியாது. அப்படி இகழ்ந்தா அப்படின்னா அவங்க அந்த மதத்தை விட்டு தள்ளி வச்சுருவாங்க. ஆனா இது மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து ஆஹ் இறைவன்ட்டே மன்றாடுற. இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நக்கீரர் வந்து இறைவன்ட்டையே எதிர்த்து பேசுறாரு. இறைவன்ட்டே கேள்வி கேட்கிறார். நிறைய நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய புராணங்கள் எல்லாமே இறைவன்ட்டே கேள்வி. நீ வந்து சாதாரண மனிதன் கிடையாது, நீ இறைவன்ட்டே நீதி கேட்கலாம். நீதி வந்து எல்லாத்துக்கும் சமமானது தானே, அது நீ நீ இறைவன்ட்டே கேட்கலாம். இறைவன் மன்னனுக்கு சமமானவன் மாதிரிதான். இறைவன் வந்து நீ மன்னன் உனக்கு தண்டனை கொடுக்கல, சரியா நீதி கொடுக்கல, நீ இறைவன்ட்ட போய் மன்றாடு, உனக்கு நீதி கிடைக்கும் அப்படின்ட்டு. அதுதான் அங்க இருக்கக்கூடிய. அதுக்கடுத்து வந்து உரைப்ப அப்படின்னா கூற, இங்கேயும் உரைப்ப கூற. சரியா? அப்ப இடைக்காட்டல் இறைவனிடம் இதன் மூலம் பாண்டிய மன்னன் என்னை இகழவில்லை. அவர் தெய்வத்துறை சொல்ல முதல்ல சொல்றாரு தெளிவா. இதை போட்டு கொடுக்குன்னு சொல்லுவோம்ல நம்ம. என்னை இகழவில்லை, சொல்லின் வடிவாக. நான் சொன்ன சொல்லுல என்ன வடிவம் இருக்கு? நீ தான் இருக்கிற. சொல்லின் வடிவாக அப்படின்னா நீ அப்படின்னு அர்த்தம். உன் இடப்பாக வீட்டிற்கும் பார்வதி தேவியையும். அதாவது இது பாருங்க, சொல்லின் சொல் பொருள் ரெண்டா பிரிக்கிறார் இந்த இடத்துல. அப்ப இந்த இடத்துல சொல்லக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா, சொல்லின் வடிவமாகனா யாரு? பார்வதி உமையாள் தேவி இருக்காங்க பார்த்தீங்களா, பார்வதி தேவி. அவங்கள வந்து சொல்லின் வடிவாகவும், அதுக்கடுத்து பொருளினுடைய வடிவாக யார சொல்றாரு அப்படின்னா தேவியும், சொல்லின் பொருளாக விளங்கும் உன்னையுமே நீ வந்து அந்த சொல்லினுடைய பொருளா விளங்கக்கூடிய. அப்ப சொல்லும் பொருளுமாக இறக்கக்கூடிய உங்களை அவர் இகழ்ந்துட்டாரு. சொல்லும் பொருளும் அப்படின்றது. சொல்லு யாரு? பார்வதி. பொருள் யாரு? சிவன். அப்ப சிவனையும் பார்வதியும் தான் அவன் அவமதிச்சுட்டான், விலங்கு உன்னையே அவமதித்தான் என்று சினத்துடன் கூறி சென்றார். அவரது சொல் எப்படி இருந்துச்சா, வேற்படை போல், படையில இருக்கக்கூடிய கூர்மையான வேலை போன்று இறைவனுடைய திருச்செவி அவருடைய காதுல போய் அந்த வேல் வந்து குத்திருச்சான், தைத்து விட்டது அப்படின்ட்டு என்று சென்று தைத்தது. அவர் அப்படியே இப்படி இல்ல சொல்லிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அதுல தைத்து அவர் மேல் கொண்ட அன்பு கொண்டு. எப்படி நீ உன்னைய தானே சொன்னாரு, ஏன் நீ என்னை சொன்னா? அவர் இறைவன் இல்லை, ஆனா அவர் இதை ஏற்றுக்கிறார். அப்ப வந்து ஒரு மனித உருவில் இருக்கவங்க இறைவன்கிட்ட கேட்கும் போது இப்ப இறைவன் அமைதியா இருக்காருன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் அறம் சார்ந்த செயல்கள் அப்படின்னு அர்த்தம். இது புரியுறது இல்லை நம்ம எல்லாத்துக்கும். சரியா? அடுத்து பாருங்க, இறைவன் கோயிலை விட்டு நீங்க. இப்ப அவர் சொன்ன சொல்லு வந்து இவருக்கு வேல்படையினுடைய அந்த கூறிய வேல் போல் இவர் காது தைத்ததுனால இவர் என்ன பண்றாருன்னா, போன இடைக்காட்டனுக்கும், ஏன்னா அந்த இதை சொல்லிட்டு போன இடைக்காட்டனுக்கும் கவிழனுக்கும் அகத்து வகை பொலியும் மாற்றான். அவங்களுக்கு வந்து அன்பு செலுத்தினுடைய காரணமா என்ன பண்றாரு? ஞானமாகிய ஞானமாகிய ஞானமயமாகிய, நான் பாடல் படிக்கும்போது கரெக்டா படிங்க. ஞானமயமாகிய தன் லிங்க உருவை, லிங்க ஞான, ஏன்னா லிங்க உருவு அப்படின்றது ஞானத்துடைய வடிவம். சரியா? லிங்க உருவை மறைத்து உமையாம் நங்கையோடு, அதோட சேர்த்து பார்வதியை கூட்டிட்டு என்ன பண்றாரு? வானவர்தம் பிராணலிருந்து அந்த இடத்த விட்டு புறம் போய்த்தான். புறம்னா வேற இடத்துக்கு போறான். புறம் போய்த்தான். எங்க போறான்? கோவிலின் நேர், அதுக்கு நேர் இருக்கக்கூடிய வடபால் வையை, அதுக்கு அடுத்து இருக்கு இந்த வடபாலுக்கு வடபகுதிக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த நதியை கடந்திருக்கு. ஆன நதி தென்பாலோ ஆலயம் கண்டு அங்கு இனிதின் அமர்ந்தான் மன்னோ அப்படின்னு சொல்லிட்டு அவர். இது 26வது 2624 பாடல்ல இது கொடுக்கப்படும். இதனுடைய சொல்லும் பொருளும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அகத்து அப்படின்னா உவகைன்னு அர்த்தம். அகத்து உவகை அப்படின்றதுன்னா, உவகை அப்படின்னாவே மகிழ்ச்சி அப்படின்னு நமக்கு தெரியும். அதுக்கடுத்து வானவர் அப்படின்னா தேவர் அப்படின்னு அர்த்தம். வானவர் அப்படின்னா தேவர் அப்படின்னு அர்த்தம். இது வந்து பொதுவா தெரியும். இந்த உவகை அப்படின்னா மகிழ்ச்சி நமக்கு தெரியும். அகத்து உவகை அப்படின்னா மன மகிழ்ச்சி. அகத்துனா அகம்னா உள்ள மனம், மனத்தினுடைய மகிழ்ச்சி. அதனால அகத்து. பெரும் உவகைன்னு வந்தா மகிழ்ச்சின்னு நீங்க ஆன்சர். சரியா? அகத்து உவகைனா மன மகிழ்ச்சி அப்படின்னா. இந்த வலுவமை இதில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய அந்த உவகையின் காரணமா தான் நம்ம வந்து வலுவை மாத்தி சொல்லுவோம். அந்த மாதிரி அன்பா பேசுறது, ஆண்பால பெண்பாலா பேசுறது, பெண்பால ஆண்பாலா பேசுறது, உயிரினங்களை நம்ம வீட்டுல வளர்க்கக்கூடிய விலங்கினங்களை அக்ரிணையில உயிரிணையில பேசுறது, இதெல்லாம் வந்து அது வலுவமைக்கிற விஷயம். கோயிலை விட்டு வெளியேறிய இடைக்காட்டனா இருக்கும். கோயிலை விட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு வெளியே போயிட்டாரு, ஒரு சின்னத்தோட சொல்லிட்டு போயிட்டாரு கோயிலை விட்டு. அவர் நண்பராகிய கபிலருக்கும் மன மகிழ்ச்சியை தர நினைத்தார். அவங்க 2 பேருக்கும் ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கணும்னு நினைக்கிறார் இறைவன். யாரு? இறைவன். பாருங்க, ஒரு ஒரு அந்த புலவனுடைய புலமைக்காக தான் இறைவன் வந்து அவனுக்கு மகிழ்ச்சி கொடுக்கணும்னு நினைக்கிறார். அப்ப மன மகிழ்ச்சி தர நினைத்தார். மன மகிழ்ச்சி தான் இந்த இடத்துல அகத்து உவகை அப்படின்னு சொல்றாங்க.
அப்ப இந்த பொருளை பார்க்கும் போதே உங்களுக்கு இந்த பாடல் இதுல வருதுன்னு கண்டுபிடிச்ச முடியுமா? அகத்து ஓயினா மனமகிழ்ச்சி கொடுத்தாரு அப்படின்னா, அப்ப இது வந்து திரு ஆஹ் திருவிளையாடல் புராணம் அப்படின்றதுல உங்களுக்கு வருது அப்படின்றது நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ரைட். ஞானமாகிய தம்முடைய லிங்க வடிவத்தை மறைத்துக் கொண்டார். உமாதேவியாரோடும் திருக்கோயிலை விட்டு, அந்த கோயிலை விட்டு, கடம்பவனத்தை விட்டு வெளியேறி நேர் வடக்கே வைகை ஆற்றினுடைய தென்பக்கத்தே ஒரு திருக்கோயிலை உருவாக்கி அங்கு சென்று இருந்தார். அங்க போயிட்டார். அங்க பார்த்த உடனே அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் கோவிலை விட்டு நீங்கிய காரணம் அறியாது. கோவிலை விட்டு நீங்கிய காரணம் அறியாது மன்னன் இறைவனை வேண்டும். அப்ப கோயிலை விட்டு இவர் ஏன் போனாரு அப்படின்றது மன்னனுக்கு தெரியல. ஏன்னா அங்க லிங்க வடிவம், ஞானத்தினுடைய வடிவமான லிங்கத்தை மறைத்து வைத்திருக்கிறார். அப்ப அல்லதை என் தமரால், அல்லதை என் தமரால், என் பயங்க என்னுடைய பயங்கரால்னா பகை உடையவங்களால, கல்வரால் திருடன்களால, அரிய காணத்து அப்படின்னா காணத்துலன்னா காடு, காட்டில் இருக்கக்கூடிய எல்லை விலங்கு ஆதிகளால் இடையூறு தமிழ்நாட்டில் எய்திற்றாளோ அப்படின்னா அது மாதிரி எதுவும் துன்பம் உனக்கு கொடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. தொல்லை மறைவர் ஒழுக்கம் குன்றினரோ, ஒழுக்கம் வந்து மறைவர் என்று சொல்லக்கூடியவருக்கு ஒழுக்கம் இங்க குறைஞ்சிச்சோ எங்க நாட்டுல. தவம் தருமம் சுருங்கிற்றாலோ, தவமும் தருமமும் இரண்டு தான் செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாட்டில வந்து தவம் தருமம் ரெண்டு குறைஞ்சிருச்சா? தவ யோகிகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சா? தருமம் குறைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்கிறாரு. அடுத்து கடைசி என்ன சொல்றேன், இல்லறனும் துறவரனும் பிழைத்தனவோ, இல்லறம் செய்யக்கூடியவன் இல்லறத்தை செய்யாம கடமையில இருந்து மீறிட்டானோ. பாருங்க, அறம், அப்ப இல்லத்தில் இருந்து செய்யக்கூடிய அறம். துறவரம், துறவில் இருந்து செய்யக்கூடிய அறம். அப்ப இல்லறத்தில் கணவன் மனைவியுமாய் இருந்து செய்யக்கூடிய அறம் சொல்றோம். துறவரம் என்பது காட்டுல சென்று இருந்து, அப்பவும் அங்க அறம் தான் செய்ய போறோம். அவரு குடும்பம்ன்ற அமைப்புல இருந்து வெளியே வந்துட்டாரு. பிழைத்தனவோ யான் அறியேன், எந்தாய் என் தந்தையே கதர்றாரு இறைவன். மாணிக்க வாசகர் கதர்ற மாதிரி கதர்றாரு. இறைவனே, அது சொல்லும் பொருள் பாருங்க. தமர் அப்படின்னா உறவினர் அர்த்தம். நம்ம இது தமக்கைன்னு சொல்லுவாங்க சில இடங்களை பார்த்தோன்னா, அக்கா தங்கைய தமக்கைன்னு சொல்லுவாங்க. அப்ப தமர்னா உறவினர் அப்படின்னு ஞாபகத்து வச்சுக்கிறக்கா சொல்லு. ஆதிகள்னா என்னது? முதலியவற்றால் தொல்லை. ஏதாவது ஆதிகள்னா முதலியவற்றால் அப்படின்னு அர்த்தம். தொல்லைன்னா என்னது? தொன்மையான. இந்த இடத்துல முதலியவற்றால் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிகளால். தொல்லை அப்படின்னா இந்த இடத்துல வந்து தொன்மையான, இது மாதிரி ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு சொல்றோம். அப்ப இறைவனே என்னால் என் உறவுகளால், இறைவன் கிட்ட போய் மன்னன் கேட்கிறாரு, குலேச பண்டிட் கேட்கிறாரு, இறைவனே என்னால் என் உறவுகளால், என் பகைவர்களால், என் நாட்டில் வாழக்கூடிய கல்வரால், காட்டில் உள்ள விலங்குகளால் இத்தமிழ்நாட்டில் தங்களுக்கு இடையூறு ஏற்பட்டதோ. ஏன்னா இந்த பாடல்ல நடக்கக்கூடிய இடம் வந்து என்னது? இன்று வேதாரண்யம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி தான் திருமறைக்காடு. திருமறைக்காடு என்பது என்பது இறைவன் ஒளிந்திருக்கக்கூடிய காட்டுப்பகுதி அப்படின்னு அர்த்தம். அப்ப திருமறை காட்டுல இப்படி ஒண்ணு நடந்துச்சா அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறார். இந்த தமிழ்நாட்டுல தங்களுக்கு இடையூறு ஏற்பட்டதா இறைவா அப்படின்னு. மறையவர் நல் ஒழுக்கத்தில் குறைந்தனர், மறையவர் நல்லவர், அவங்களுடைய ஒழுக்கம் குறைஞ்சிருச்சா? தவமும் தர்மமும் சுருங்கியதோ, தவம் செய்யறவங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சா? தர்மமே இல்லாம போச்சா? அதர்மம் அதிகமாயிருச்சா? அதனால நீ போயிட்டியா அப்படின்னு கேட்கிறார். இல்லறமும் துறவரமும் தத்தம் நெறியில் இருந்து தவறின, இல்லறத்தில் இருந்து கடமையாற்றக்கூடிய இல்லறன் கடமையில மீறிட்டானா? அதே மாதிரிக்கு துறவரத்தில் இருந்து ஆற்றக்கூடிய தவ முனிவர்கள் அவங்களுடைய அறத்துல மீறிட்டாங்களா? எதனால நீ போன அப்படின்னு இறைவன்கிட்ட போய் கதறார். எமது தந்தையே எனக்கு தெரியவில்லையே என்று வேண்டினான் குலேச பாண்டிய மன்னன். யாரிடம்? கடம்பவனத்தில் உரைகின்ற இறைவன் சிவபெருமானிடம் வேண்டுகின்றான். அப்படி வேண்டின உடனே அடுத்து இறைவன் அவருக்கு அசரீரியா பதில் சொல்றான். அசரரி அப்படின்னா இந்த ஒளி மட்டும் கேட்கும். இறைவன் வரமாட்டாரு. இறைவனுடைய ஒளி கேட்கும் அந்த அசரரி. அதுல சொல்ற இறைவன் பதில், ஓங்கு தன் பனை சூழ் நீபவனத்தை நீத்து ஒரு போதேனும். இந்த மாதிரிக்கு ஒரு பனை சூழ்ந்த நீபவனத்தை விட்டு நல்ல குளிர்ந்த காற்று வீசக்கூடிய அந்த சிறந்த வயல்கள் சூழ்ந்த இடத்தை விட்டு நான் ஒருபோதும் போதேனும் போக மாட்டேன். நீங்குவோம் அல்லேம் கண்டாய். அப்ப நான் ஏன் நீங்கினேன் அப்படின்னு, ஏன் நீங்க மாட்டேன், ஆனா ஏன் கண்டேன் ஆயினும் நீயும் வேறு. எந்த அடுத்து சொல்றாரு, தீங்கு உலை அல்லை காடேன். உன்னுடைய இடத்துல வந்து எந்த விதமான தீங்கு எனக்கு வரல. நீ இவர் சொல்றாருல, உறவினரால தீவிரால காட்டு மிருகங்களால தொல்லை வந்தான்னு கேட்கிறா. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. காடன் அப்படின்னு சொல்றாரு. அல்லை காடன் செய்யுலை. காடன்னா யாரு? இறைக்காட்டம்.
இடைக்காட்டான். காடன்னா யாரு? இடைக்காட்டன். அப்ப காடன் செய்யுளை அவருடைய பாடல, அந்த செய்யுல, கவிதைய இகழ்ந்ததுனாலதான் நான் வந்து போனேன் அப்படின்னு சொல்லு. ஆங்கு அவன் இடத்தில் யாம் வைத்த அருளினால் வந்தோம் என்ன அப்படின்னு சொல்லு. ஆங்கு அவன் இடத்தில் யாம் வைத்த அருள், அவன் என்னிடம் வந்து வேண்டி சென்றதனால், என்னிடம் வந்து கேண்டி சென்றான், அவன் மீது கொண்ட அருளின் காரணமாக யாம் புலம்பெயர்ந்து இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்றான். யாருக்கு? மன்னருக்கு சொல்றாரு. இப்ப மன்னரும் இறைவன் பேசிக்கிறாங்க. சரியா? அப்படின்னா அசரீதியா அவர் பேசுறாரு. சொல்லும் பொருள் தன் பனை அப்படின்னா, தன் 3 சுழியில். சரியா? தன் பனை அப்படின்னா பனைக்கும் வர்றதுக்கு 3 சுழி இந்த இடத்துல. தன் பனையில குளிர்ந்த வயல் அப்படின்னு, குளிர்ந்த வயல்களை உடைய இடம், அந்த கடம்பவனம். நீபவனம் அப்படின்னா கடம்பவனம் அப்படின்னு. அந்த கடம்பவனத்துக்கு இன்னொரு பேர் வந்து நீபவனம். நீத்து அப்படின்னா விடுத்து அப்படின்னு. நீத்து சென்றார்னா என்ன அர்த்தம்? விடுத்து சென்றார். அப்ப இறைவன் மன்னனிடம் எப்படி கேட்கிறார்? மன்னனிடம் இறைவன் சொல்றாரு. இப்ப முதல்ல அவர் போய் வேண்டாரு, இந்த இதனால குற்றம் நடந்துருச்சா, இல்ல நம்ம தவறிட்டானா, இல்ல கடமையை தவறிட்டானா அப்படிலாம் கேட்டவரு. அப்ப உடனே இறைவன் அசரீரியா மன்னன்ட்ட சொல்றாரு, சிறந்த குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த கடம்பவனத்தை விட்டு ஒருபோதும் நீங்க மாட்டோம். நாங்க நீங்க மாட்டோம். அடுத்த ஏன் இந்த இடத்துல குளூர்ல சொல்ல நீங்க மாட்டேன்னு சொல்லல. ஏன்னா உமையால் தேவி கூட இருக்காங்க. இப்ப அங்க வந்து இருமையில் இருக்கு. சரியா? அது வந்து பன்மை. 2 பேரும் வந்துட்டாங்க. ஒருத்தருக்கு மேல வந்துட்டாவே அது பன்மை. அப்ப நீங்க மாட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப ஒருமை கொடுத்து பன்மையில மாத்துங்கன்னா சொல்றாங்க. அது மாதிரி அப்ப நீங்க மாட்டோம், நாங்க 2 பேருமே நீங்க மாட்டோம்னு அர்த்தம். அவர் சொல்றாரு, இறைவன் சிவருமான் சொல்றாரு, நானும் உமாதேவியும் நீங்க மாட்டோம். இடைக்காட்டனார்ன்றது அந்த புலவர். பாடலை இகழ்ந்த குற்றம் தவிர, அவரை நீ இகழ்ந்த அவருடைய அந்த கவிக்கு நீ வந்து இகழ்ந்ததுனால தவிர, குற்றமே தவிர உன்னிடம் எந்த குற்றமும் கிடையாது. நீ சொன்ன எந்த குற்றமே கிடையாது. இடைக்காட்டனார் மீது கொண்ட அன்பினால் இவ்வாறு இங்கு வந்தோம். இதனால நாங்க இங்கு வந்தோம்னா என்ன அர்த்தம்? அங்கவும் பன்மை. இங்கு வந்தோம் என்றார். யாரு? சிவபெருமான் சொல்றார். இறைவன் யார்கிட்ட சொல்றாரு? மன்னன்ட்ட சொல்றாரு. அப்ப அடுத்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, மன்னன் தன் பிழை பொறுத்து அருளுமாறு இறைவனிடம் வேண்டினான். மன்னன் தன் பொருள் தருமாறு இறைவனிடம் வேண்டினான். பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி விண்ணிடை பொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு வானோர் புண்ணிய சிறியோர் குற்றம் பொறுப்பது பொறுமை அன்றோ. நான் மறைக்க ஒரு சின்னவன் செய்த குற்றத்தை பொறுக்கிறது உங்களை போன்ற பெரியோர்களுடைய அருள் என்றோ அப்படின்னு அவன் வேண்டான். எண்ணிய பெரியோருக்கு என்னா ஏத்தினான் இறைஞ்சினானே அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுக்கு சொல்லும் பொருள் பார்த்தோம்னா, மாற்றம் என்னது? பதிலுரை. மாற்றம்னா என்ன அர்த்தம்? பதிலுரை. அவர் சொன்னதுக்கு, இறைவன் சொன்னதுக்கு இவர் பதிலுரை கொடுக்குறாரு. நீ வந்து நான் சரி தப்பு செஞ்சுட்டேன், ஆனா நீ என்னை மன்னிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு, நான் மன்னிக்கலாம். எதுக்கு மன்னிப்பு கேட்கிறாரு? மீண்டும் கடம்பவனத்துக்கு அவர் வரணும் இறைவன் அப்படின்றதுக்காக அவர் மன்னிப்பு கேட்கிறார். பதிலுரை சொல்றாரு. மீனவன்னா யாரு? மீனவன் அப்படின்னா பாண்டிய மண். பாண்டிய மன்னனுடைய கொடியில என்ன இருக்கும்? மீன் இருக்கும். அப்ப மீனவன்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல பாண்டிய மன்னன். இறைஞ்சுதல் அப்படின்னா, இறைஞ்சுதல்னா பணிந்து வேண்டாம். இப்ப பொலைட்டாக அவர் புலவர் என்ன பண்றாரு? சினத்தோட சொல்லிட்டு போனாரு. இவர் என்ன பண்றாரு? இறைவனே நான் என்ன தப்பு செஞ்சு என்னை மன்னிச்சுக்கன்னு கேட்கிறேன். வானிலிருந்து ஒழித்த இறைவன் சொல் கேட்ட அந்த சொல்லு வருது இந்த அசரி, நான் உன்னை விட்டு நீ குற்றம் செய்யல, இடைக்காட்டம் நான் நீ இப்போ இழந்ததுனாலதான் நான் வந்துட்டேன் அப்படின்னு அந்த சொல் கேட்ட மன்னன் உமையை ஒரு பாகத்தில் கொண்ட மேலான பரம்பொருளை, உமையான ஒரு பாகத்துல வச்சுக்கிட்டு கொண்ட ஒரு பரம்பொருள்னா என்ன? மேலான இறைவன் பரம்பொருள். பரம் அப்படின்னா அதுதான் டாப், அதுதான் ஹையஸ்ட். பரம்பொருள் அப்படின்னு, மெய்ப்பொருள் அப்படின்னு, உண்மை பொருள் அப்படின்னு சொல்றோம். அதான் இந்த உலகத்துல உண்மை பொருள். பரம்பொருள் தான் உண்மை பொருள். புண்ணியனே, புண்ணியமானவனே, சிறியவர்களின் குற்றம் பொறுப்பது. நான் சிறியவன், அடியேன் சிறியோன். அடியேன் அப்படின்னு சொல்றோம்னா, அடியோன்னா என்னது? அடிமைன்னு அர்த்தம். அந்த அடியோன் புலவர்கள் என்ன சொன்னாங்க? அடியேன் அப்படின்னு. அடியேன்னா இறைவனுக்கு அடியேன், நான் உனக்கு அடியேன், உனக்கு அடிமை அப்படின்னு அர்த்தம். அப்ப சிறியவர்களுக்கு குற்றம் பொறுப்பது பெரியவருக்கு பொறுமை அல்லவா? உங்களை போன்ற பெரியவர்களுக்கு பொறுமை இல்லையா? பொறுமை அல்லவா? தன் குற்றம் பொறுக்க வேண்டி வணங்கினான். என்ன குற்றத்தை பொறுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு அவர் அங்க விட்டு வெளியே வர்றார். இறைவன் இதை விட்டு வந்து மன்னன் புலவருக்கு மரியாதை செய்ய. இப்ப மன்னன் என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க போய் புலவருக்கு மரியாதை செய்ய போறாரு. விதிமுறை கதலி பூகம் கவரி வாழ் விதானம் தீபம் புதிய தார் நிறை நீர் கும்பம் கதலிகை புனைந்த மண்டல் கதிர்மணி மாடத்தம் பொற்சேக்கை மேற்கற்றோர் சூழ. கற்றோர் சூழனா யாரு? இந்த பல புலவர்கள் தான் சேர. இவரை மட்டும் கூப்பிடல, எல்லாத்தையும் கூப்பிடுறோம். மதிபுனை காடன் தன்னை மங்கள அணை செய்தேற்றி, அவரை கொடுத்து அவரை
பரிசு எல்லாம் கொடுத்து அவரை இது பண்றாங்க. அப்ப கதலினா என்னது? வாழை. இதுல கொஸ்டின் கேட்கிற மாதிரி. கதலினா என்னது? வாழை. கதலி பழம்னு ஒரு பழமே இருக்கு, வாழைப்பழம். அது பூகம் அப்படின்றது கமுகு. கமுகுனா பாக்கு, பூகம்னா கமுகுனா பாக்கு. கவரினா சாமரை அப்படின்னு அர்த்தம். கமரி மாவின் முடியில் செய்த விசிறியே அரச சின்னம் அவங்களுக்கு. அந்த கவரி அப்படின்னா கவரினா இருந்தா சாமரை. சாமரைனா கவரி மானினுடைய முடியில் செய்த அந்த விசிறி இருக்கு பார்த்தீங்களா, அந்த விசிறியை தான் என்ன சொல்றாங்க? கவரி அப்படின்னு சொல்றாங்க. அரச சின்னம். விதானம். விதானம்னா மேற்கூரை. மேற்கூரை பாடல் கொடுத்துருப்பாங்க. விதானம் தீபம் மேற்கூரைன்னு அர்த்தம். கதலிகை அப்படின்னா கொடி. சேக்கைனா இருக்கை அப்படின்னா. சேக்கைனா இருக்கை. அப்ப மன்னனது மாளிகை வாழையும் கமுகும் சாமரையும் வெண்ணிற மேல் விதானம் விளக்கும் உடைய அந்த இடத்துல அன்றளர்ந்த மலர்களால், அன்னைக்கு மலர்ந்த மலர்கள். அன்றளர்ந்த மலர்னா ரொம்ப மனம் வீசக்கூடிய மலர். அன்னைக்கே மலர்ந்த மலர். அன்றளர்ந்த மலர்களால் ஒரு தொடுத்த மாலை பூரண கும்பம் கொடி ஆகியவற்றால் ஒப்பனை செய்யப்பட்டது. இப்ப சுதந்திர நம்ம இப்ப கொண்டாடணும் 79 சுதந்திர விழா. கொடியெல்லாம் கட்டும் போதுல அது மாதிரி கொடி தோரணம்லாம் கட்டிட்டு அவர் ஒப்பனை செய்து அவருக்கு அந்த அன்றளர்ந்த மாலையினால் செய்யப்பட்ட மாலையை அந்த இடைக்காட்டாருக்கு அவருக்கு அணுகிறார். பூரண கும்ப மரியாதை. அதாவது இப்போ வந்தாங்கன்னா பூரண கும்ப மரியாதை கொடுக்குறாங்கல்ல, ஓட்டு கேட்டு வந்தாங்கன்னா கொடுத்தாங்க, அது மாதிரி பூரண கும்ப மரியாதை ஆகியவற்றால் ஒப்பனை செய்யப்பட்டது. போற்றத்தக்க ஒளியுடைய மணிகள் பதிக்கப்பட்டது. போற்றத்தக்க ஒளியுடைய மணிகள் பதிக்கப்பட்டது எல்லாமே. அங்குள்ள புலவர்கள் சூழ, அங்க இருக்கக்கூடிய புலவர்கள், அந்த பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய புலவர்கள் சூழ என்னது பண்றாரு? அறிவை அணிகலனாக பூண்ட இடைக்காட்டான். அறிவுதான் அவருடைய அணிகலன். அதை பூண்ட காட்டானரை மங்களமாக ஒப்பனை செய்து அவர் நல்லா சொகுடிச்சு. ஒப்பனைன்னா என்னது? இப்ப நம்ம சொல்றோம்ல, பியூட்டி பார்லர் போயிட்டு வரேன் கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு உள்ள முகத்தை எடுத்துட்டு வர்றது, கண்ட கழுத பவுடர்லாம் தேய்ச்சு அது முகத்துல ஸ்கின் டிசீஸ் அதெல்லாம் கெமிக்கல் உடம்புல போட்டு தேய்ச்சி எடுத்து வர்றது. இப்ப குடும்பத்தோட துணைட்டாங்க இப்பெல்லாம். கல்யாணம் பண்ணினா அந்த மேக்கப்னு ஒருத்தர் வந்துருவாரு. அவர் ஒரு 3 நாள் அங்க இருப்பார். அங்க யார் வேணாலும் மேக்கப் சரியா உள்ள உடம்புல உள்ள தேய்ச்சி சும்மா இருந்தாலும் இருக்கு. சும்மா கடலமா தேய்ச்சாவே முகம் நல்லா தான் பலபலன்னு இருக்கு. இப்ப பார்த்தா அது பேரலி சொல்றான். வெள்ளை ஆயிடும் 6 வாரத்துல 8 வாரத்துல. எங்கேயாவது பேரலி போட்டு யாராவது சிவப்பானவங்கன்னா எல்லாருமே பேரலி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் இருந்தாலும் அது ஒப்பனை செஞ்சுட்டாங்க. இவரையும் ஒப்பனை செஞ்சிருக்காங்க. அழகு வச்சு உட்கார வச்சாங்க. பொன் இருக்கையில் விதிப்படி அமர்த்து. ஏன்னா அங்க விதி, மன்னனுக்கு ஒரு விதி இருக்கு. எதை செஞ்சாலும் அந்த அரசாட்சியில ஒரு சட்டம் வச்சிருப்பாங்க அந்த விதிக்கு தான். அப்ப பொன் நாற்காலில் அவர் அமர வைக்கிறாருன்னா அது விதியை மீறி அவரை உட்கார வைக்கிறார். ஏதோ ஒரு விதியினுடைய அடிப்படையில் தான் அவரை உட்கார வைக்கிறார். அதான் அந்த இடத்துல பொருள். சரியா? அப்ப அடுத்து உட்கார வச்சிட்டாரு. இப்ப மன்னன் அவங்ககிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்கிறார். யாரு? அந்த குலேச பாண்டியன் பாண்டிய நாட்டை ஆளக்கூடிய அந்த குலேச பாண்டியன் எல்லா அந்த புலவர்களிடம் மன்னிப்பு கேட்கிறார். என்ன கேட்கிறார்? மன்னன் புலவனிடம் மன்னிப்பை வேண்டுகிறார். அந்த புலவனிடம் மட்டும் இல்ல, எல்லாரும் இருக்கக்கூடிய அவையில அவர் கேட்கிறார். புண்ணிய புலவீர் யான் இப்பொழுது இடைக்காட்டானருக்கு, அவர் இடைக்காட்டனா அந்த புலவர் பண்ணிய குற்றம் எல்லாம் பொறுக்க. இறைவன்கிட்ட போய் பொறுக்கன்னு கேட்டாரு. இப்போ இவர்கிட்ட போய் பொறுக்கணும். ஒரு நாடாளும் மன்னன் ஏடாளும் புலவனுக்கு மன்னிப்பு கேட்கிறார். அப்ப பாருங்க, அப்ப அந்த அளவுக்கு கல்வி செல்வத்துக்கு கட்டோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அதான் சொல்றான். பொறுக்க என பரவி தாழ்ந்தான். நுண்ணிய கேள்வியோரும் மன்னா நீ நீ நுவன்ற செல்லாம் தண்ணிய அமுதால் எங்கள் கோபத்தி தணிந்தது என்ன அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கு அவங்களும் சில இது சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இப்ப சொல்லும் பொருளுக்கு வாங்க. துவன்ற அப்படின்னா கூறிய, தண்ணிய அப்படின்னா குளிர்ந்த, என்ன அப்படின்னா அசை சொல் அப்படின்னு. சோ பாண்டியன் சொல்றாரு, மன்னன் சொல்றாரு, புண்ணிய வடிவான புலவர்களே, நான் இடைக்காட்டானருக்கு செய்த குற்றத்தை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று பணிந்து வணங்கினான். மன்னன் பணிந்து வணங்குறார். நுண்ணிய கேள்வி அறிவுடையோடைய புலவர்களும். அப்ப மன்னன் சொன்ன உடனே அடுத்த 2 வரி யாரு சொல்றா அப்படின்னா புலவர்கள் சொல்ற மாதிரி அமைதி இந்த பாடம். அடுத்து நுண்ணிய கேள்வியோரும், அதுக்கு என்ன சொல்ற? நுண்ணிய கேள்வி அறிவுடைய புலவர்களும் இவர் சொன்ன உடனே மன்னிப்பு கேட்டல, சரி விடுங்க தப்பு செஞ்சிருச்சு அப்படின்னு மன்னிச்சிட்டோம், அதெல்லாம் ஒரு பெருசா அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது மன்னிப்பு கேட்கிறாங்கன்னா அப்படிதான் சொல்லுவாங்க. முதல் 2 வரி மன்னர் சொல்றாரு, அடுத்த 2 வரி புலவர்கள் சொல்ற மாதிரி இந்த பாடல் அப்படி. அப்ப மன்னா நீ கூறிய அமுதம் போன்ற குளிர்ந்த சொல்லால் எங்கள் சினமானது தீ தனிது. நீ அமுதம் போன்ற அந்த அவருக்கு சொல்லு இருக்குல்ல, அது இவங்களை இந்த அவங்களுடைய சினத்தை ஆற்றியது. குளிர்ந்த தண்ணீரால் எங்கள் சினமானது தீ தனிது. எங்களுடைய சினம் என்னும் தீ சேர்ந்தாரை கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க.
வள்ளுவ பெருந்தகை சொல்லுவார், சினமென்னும் தீ சேர்ந்தாரை கொல்லும். அது யார்கிட்ட சேர்ந்திருக்கோ அவரை கொல்லும் அப்படின்னு. அது ஒரு தீ போல்றது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அது எங்களுக்கு இப்ப இதாயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த 9 பாடல்களை தான் அவர் எடுத்து கொடுக்குறாரு. இந்த திருவிளையாடல் புராணத்துல கொடுக்குறாரு. யாரு? பரஞ்சோதி முனிவர். இதனுடைய இலக்கண குறிப்பை பொறுத்தளவு நான் பார்த்தோம், இது தனிப்பட்ட முறையில இலக்கண குறிப்பு நம்ம தவிர இந்த இடத்துல ஆக்சுவலா இலக்கண குறிப்பா கேள்வி இனான் அப்படின்னா அது வினையாளனை பெயர் அப்படின்னு. அதே மாதிரி காடனுக்கும் கபிலனுக்கும், காடன்னா இடைக்காட்டன் கபிலன், ரெண்டு பேரும் அவங்க நண்பர்கள். இது வந்து என்ற மாதிரி வரதுனால இது என்னமே காடனுக்கும் கபிலனுக்கும் அப்படின்னு வருது. என்ற மாதிரி காடனுக்கும் கபிலனுக்கும் அப்படின்னு என்ற மாதிரி வருது. அதனால இது பேர் என்னுமே அப்படின்னு நமக்கு தெரியும். அதுக்கடுத்து பகுபத உறுப்பினர்களை பத்தி ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்காரு. இது எப்படி இது பிரியுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுல இது இல்ல இந்த தனிந்தது அப்படின்னு நேரடியா பாடத்தை கொடுத்துருக்கனால கண்டிப்பா அது கொஸ்டின் கேட்கத்தான சான்ஸ். புத்தகத்தில் இருக்கக்கூடிய உதாரணங்களை தெளிவா படிச்சது சரியா. அதுல இது வந்து தனி பிளஸ் இத்து இந்தானது, இந்து தான் இத்து இந்து தான் இந்த இடத்துல இத்தா இருக்கணும், பட் இந்து வந்திருக்கு, திரிந்து வந்திருக்கு அப்படின்றது. அடுத்து இத்தனா என்ன, ஆனா என்ன, தூணா என்ன அப்படின்றது. இதை பத்தி விரிவாவே போன அமர்வுல எப்படி வரும் அப்படின்றத பத்தி உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால அந்த அடிப்படையில பகுவத உறுப்பினர் பார்த்து கடைசியா ஒண்ணு தொடக்கத்துல ஒரு நுழைவாயில சொன்னாங்கல்ல, கவரி வீசிய மன்னன் அப்படின்னு சொல்லி, இந்த இடத்துல சொல் சொல்லே சொல்லே கவரி வீசிய வில்லேருவன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல என்ன அப்படின்னா, இது ஆக்சுவலா புறநானூறு பாடல் 50வது பாடல்ல இருக்கு. புறநானூறு பாடல்ல 50வது பாடல்ல மாசர விசித்த வார்புரு வல்பின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புறநானூறு பாடல், இந்த வரியை கொடுத்து கேட்பாங்க. இந்த வரியில எந்த பாடல் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு. இது இந்த பாடல எதை உணர்த்த வருது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த இடத்துல அதாவது வந்து மோசி கீரனார் அப்படின்னு